Good morning. Good morning, ma'am. இன்னைக்கு நம்ம வந்து இந்த அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புக்ல இருந்து 11th எத்திக்ஸ் புக் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. எல்லாருமே புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா பண்பாடு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதே பண்பாடு ஆகும். பண்பாடுங்கிறது என்ன வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு வர போறேன். நீங்க அன்கிளைன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம புக்க லெசன் எல்லாம் நான் படிக்க போறது இல்ல. பண்பாடு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதே பண்பாடு ஆகும். எந்த வேர் சொல்லிலிருந்து தோன்றியதுன்னா பண்படுங்கிறது வேர் சொல். அதுல இருந்து உருவானதுதான் இந்த பண்பாடு. பண்பாடு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மைப்படுத்துதல், சீர்படுத்துதல், சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? சோ பண்பாடு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதே பண்பாடு. இந்த பண்பாடு என்பதற்கு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல்னு பொருள். பண்பாடு அப்படிங்கிற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். பண்பாடுங்கிற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? டி.கே. சிதம்பரநாதர். உழவன் பயிர் செழிக்க நிலத்தை பண்படுத்துதல் போல மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும். சோ பண்பாடுங்கிற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? உழவன் வந்து மண்ணை பண்படுத்துவான். பாத்திருக்கீங்களா? விவசாயிகள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உழுவதற்கு முன்னாடி
அந்த ஏறு இந்த கலப்பையை வச்சு என்ன பண்ணுவாங்க, மண்ணை வந்து கீழ் மண்ணை மேல மேல் மண்ணை கீழன்னு சொல்லி அதை வந்து பண்படுத்துவாங்க உழுவதற்கு முன்னாடி. அந்த மாதிரி உழவன் அப்பதான் பயிர் வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய மண் அடியில இருந்து மேலுக்கு வரும் இல்லைங்களா? சோ உழவன் பயிர் செழிக்க நிலத்தை பண்படுத்துவது போல மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகத்தோற்றத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாகரிகம்னு சொல்றோம். ஆனா நம்ம உள்ளத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம பண்பாடு. அகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பண்பாடு, புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு நாகரிகம்னு பேருங்க. அந்த காலத்துல நம்ம ஆதி மனிதனாக இருந்தோம். ஆதி மனிதனாக இருந்தப்போ இலைத்தலைகளை உடுத்தினோம் இல்லைங்களா? காலப்போக்குல அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் உடுத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு கோட் ஷூட், இன்னைக்கு நாகரிகம். வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து ஒரு டவுன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு சென்னை சிட்டில இருக்கிறவங்களுக்கும் நம்மள மாதிரி வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த உடை நடை எல்லாத்துலயுமே. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நாகரிகம் மாடர்ன்னு சொல்லுவாங்க. நாம எல்லாம் வந்து கொஞ்சம் வில்லேஜ் பீப்புள்ஸ். அப்ப என்னன்னாக்கா அது வந்து புறத்தோற்றத்துல ஏற்படக்கூடிய மாற்றம்ங்க. அவங்க உடுத்துற உடை நடை இந்த மாதிரி விஷயத்துல வரக்கூடிய மாற்றம், புறத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தாங்க நாகரிகம். நம்ம உள்ளத்துல ஏற்படக்கூடியதுதான் பண்பாடு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் பண்பாடு மாறாமல், பண்பாடு சிதையாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் கிராம மக்கள் இல்லைங்களா? மேலை நாட்டு கல்ச்சரு அப்படின்னு சொல்லி சொல்வோம் பாத்தீங்களாக்கா? பாத்தீங்கன்னா மேலை நாட்டு கல்ச்சர்னு சொல்வோம். இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர், இந்திய கல்ச்சர்னு சொல்வோம். நம்ம எல்லாம் இப்படிதான், நம்ம கல்ச்சர் படி நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க அவங்க. சோ அது அவங்களுடைய பண்பாடு, கல்ச்சர். இது நம்மளுடைய பண்பாடு. ஓகேங்களா? சோ பண்பாடுங்கிறது கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? கல்ச்சருங்கிற வார்த்தை. சோ உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். சாங் ஓடிட்டு இருந்தது. மியூட்ல போடுங்க. ட்ரெயின்ல யார் என்ட்ரி ஆனாலும் தயவு செய்து மியூட்ல போடுங்க. சாங்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து எங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா எப்படி சொல்லுங்க? அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று சொல்லக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியம். எல்லாம் இங்கேயும் அப்படியே நான் சொல்லவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியம். உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களையே குறிக்கிறது. உயர்ந்தோர்ங்கிறது யாரை குறிக்கிறது? பண்பாடு உடையவர்களையே குறிக்கிறது. உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களையே குறிக்கிறது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது கலித்தொகை. எந்த நூல் சொல்கிறது? கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது கலித்தொகை. ஓகேங்களா? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியம்ங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு சொன்ன நூல் கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டுலகம் அப்படின்னு சொன்னவர் வள்ளுவர். சொன்ன நூல் திருக்குறள். பண்புடையார் பட்டுண்டுலகம் திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள். எந்தெந்த வரிகள் யார் யார் பண்பாடை பத்தி சொல்லியிருக்காங்க, எந்த நூல்கள்னு பாத்துக்கோங்க. சோ உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டுலகம் வள்ளுவருடைய திருக்குறள். ஓகேங்களா? இந்த நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. சோ இந்த பேஜ்ல இருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க? பண்படுங்கிறது வேர் சொல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மீனிங் சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். இத முதல்ல அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றேன்னு சொன்ன நூல் தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் சொன்ன நூல் கலித்தொகை.
பண்புடையார் பட்டுண்டுலகம் அப்படின்னா கூடிய நூல் திருக்குறள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, அந்த லைனை மட்டும் பார்த்துக்கோங்க. பண்பாடு என்பது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியை குறிப்பது. அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது. நாகரிகம் என்பது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியினை செம்மையை குறிப்பது. ஓகேங்களா, முன்னே சொல்லிட்டேன். அக வளர்ச்சியினை குறித்தா அது பண்பாடு, புற வளர்ச்சியை குறித்தா அது நாகரிகம். அவ்வளவுதான். இந்த தமிழருடைய தோற்றம் பற்றி 4 வகையான கருதுகோள்கள் உள்ளன. நம்மள எப்படி தோன்றினோம் அப்படின்றத பத்தி 4 வகையான கருத்துக்கள் இருக்கு. எங்கெங்க இருந்து நாம எல்லாம் தமிழர்கள் தோன்றி இருப்பாங்கன்ற கருத்துக்கள் 4 வகையான கருத்துக்கள் இருக்கு. தமிழர் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் என்பது ஒரு கருத்து. எங்க வாழ்ந்தவங்க? நம்ம குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் என்பது ஒரு கருதுகோள். தென்னிந்தியாவின் பழங்குடிகள், நாம தென்னிந்தியாவினுடைய பழங்குடிகள் அப்படிங்கிறது 2வது கருதுகோள். ஃபர்ஸ்ட் குமரி கண்டத்துல இருந்து வாழ்ந்தோம், தென்னிந்தியாவில இருந்து பழங்குடியின மக்கள், தென்னிந்தியாவினுடைய பழங்குடியின மக்களே நாம தான்றாங்க. நம்ம ஆதியில ஆப்பிரிக்காவில இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரினுடைய வழித்தோன்றல்கள்னு சொல்றாங்க. எங்க ஆப்பிரிக்காவில இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்த வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது கருதுகோள். இல்ல, மத்திய ஆசியா வட இந்திய நிலப்பரப்புகளில் இருந்து கால்போக்கில் தென்னிந்தியா வந்தவங்க தான் நாம அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவங்க, மத்திய ஆசியாவில இருந்து வந்தவங்க, இல்ல தென்னிந்தியாவிலேயே நம்ம பழமையில இருந்தே நம்ம தென்னிந்தியாவில தான் இருக்கிறோம், இல்ல குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்தவங்க அப்படின்னு 4 வகையான கருதுகோள்கள் இருக்கு. சரி, அவ்வளவுதான் இந்த பேஜ்ல. ஓகேங்களா, இந்த பேஜ்ல இந்த 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 4 கருதுகோள் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இந்த பேஜ்ல எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா லெசன் ஃபுல்லா உங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ நான் சொல்லும் போதே நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு அப்படியே மைண்ட்ல ஏற்றுக்கோங்க. அதனாலதான் புக் ரெடியா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். சரி, இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை இலக்கண நூலாகிய தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும். இலக்கிய சான்றுகளுக்கு எது வருது? நம்மளுடைய பண்பாட்டினுடைய தொன்மையை அறிந்து கொள்வதற்கு, நம்ம சமுதாய வரலாறை அறிந்து கொள்வதற்கு எந்த இலக்கிய சான்றுகள் பெரிதும் உதவுகிறது? தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும். சோ தொல்காப்பியம் பத்தியும் நம்ம சங்க இலக்கியம் பத்தியும் தெளிவாக படிச்சுட்டோம் நம்ம. ஓகேங்களா, சோ தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய இலக்கண நூல் எதுனாக்கா தொல்காப்பியம், சங்க இலக்கியம். தொல்காப்பியம் பாத்தீங்கன்னாக்கா, தொல்காப்பியத்துல இந்த பொருள் அதிகாரம் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. பழந்தமிழரினுடைய, ஏன்னா தொல்காப்பியத்துல 3 அதிகாரம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொன்றுத்துக்கும் 9 இயல்கள், மொத்தம் 27 இயல்கள் எல்லாம் தொல்காப்பியத்துல நம்ம தெளிவா பார்த்தோம். அதுல இந்த பொருள் அதிகாரம் இருக்கு இல்லையா, எழுத்து, சொல், பொருள்ல இந்த பொருள் அதிகாரம் தான் மனிதனுடைய, பழந்தமிழர்களுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை முறையை பற்றி கூறுகிறது. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம் கிடையாது, பொருள் அதிகாரம் தான் நம்மளுடைய அக வாழ்க்கையை பற்றியும் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. சங்க இலக்கிய நூல்கள்ல 8 தொகை 10 பாட்டு, இது ரெண்டுமே அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. அதனாலதான் இந்த தமிழக சமுதாய வரலாறுக்கும் இது ரெண்டையும் நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அன்பின் 5 பகுத்துள்ளனர். சங்க இலக்கியங்கள் என்ன பண்ணிருக்கு? அக வாழ்க்கையான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அன்பின் 5 பிரிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இந்த அன்பின் 5 பத்தியும் தெளிவா பார்த்துட்டோம் நம்ம நேத்து. ஓகேங்களா, இதன் மூலமாக நிலம், பொழுது ஆகியவை முதற் பொருள்கள். முதற் பொருட்கள் எல்லாம் என்ன? நிலமும் பொழுதும் முதற் பொருட்கள். வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளையும் பொருட்கள் ஆகியவை கருப்பொருள். இதையும் அந்த டேபிளர் காலம்ல நம்ம பார்த்தோம். முதற் பொருட்கள், கருப்பொருட்கள், ஒவ்வொரு நிலத்துக்கும்
கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காதல் வாழ்வு, அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள், உரிபொருட்கள். என்னென்ன பிரிதல் மெத்தம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? காதல் வாழ்வும் அதன் வழியாக தோன்றும் உரிபொருட்கள், உணர்வு நிலைகள் வந்து உரிபொருட்கள் என பாகுபடுத்தி விளக்கியிருக்கோம் இந்த அன்பின் ஐந்திணைகளுக்கும். சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லக்கூடியது புறநானூறு. சொல்லக்கூடிய நூல் எது? புறநானூறு. கணியன் பூங்குன்றனார், சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா? புறநானூறு சொன்னவர் யாரு? கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் நூல் வந்து புறநானூறு. சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலியானவற்றை கூறுவது பதிற்று பத்து. நம்ம பதிற்று பத்து நூலை பத்தி தெளிவா சொல்லும் போதே நான் சொன்னேன், சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரே நூல் இந்த பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்துல 10 சொல்லிட்டு 10 இது இருக்கும். அதுல முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கல. நடுவுல இருக்கக்கூடிய 8 10 தான் கிடைச்சிருக்கும். 8 10மே வந்து 8 சேர மன்னர்களை பற்றி புலவர்கள் 8 பேர் பாடியிருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ சேர மன்னர்களின் வணிக முறை, சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பதிற்று 10 தான். அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். சோ அவர்களுடைய வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலியானவற்றை பற்றி பதிற்று 10 விரிவாக விளக்குகிறது. ஓகேங்களா? இத பத்தி எல்லாமே எந்த நூல் விளக்குகிறது? பதிற்று 10. சோ இசைப்பாடலாகிய பரிபாடல், இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள்ல இசை நூல் எது? பரிபாடல் தான் இல்லைங்களா? அந்த பரிபாடல் வந்து பரிப்பா அப்படிங்கிற பாவகையால் ஆனது. அகமும் புறமும் கலந்த நூலுனால நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த இசைப்பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பும், வைகையாற்றின் சிறப்பையும், திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது. ஓகேங்களா? பரிபாடல் தாங்க மதுரையினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது. இது கொஸ்டின்ஸ்ல கேட்டுருவாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ்ல கம்பல்சரி கேட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. சோ சேர மன்னர்களின் வணிக முறையின் ஆட்சி சிறப்பு, போர்த்திறம் இதை பத்தி சொல்லக்கூடியது பதிற்று 10. சோ இசைப்பாடலாகிய பரிபாடல் பாத்தீங்கன்னா பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும், வைகையாற்றின் சிறப்பையும், திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது. ஓகேங்களா? அடுத்து இந்த பாட்டெல்லாம் பாத்துக்கோங்க. 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். அது நம்ம வந்து பாத்துட்டோம். 10 பாட்டை பத்தி எல்லாம் தெளிவா பாத்துட்டோம். ஆற்றுப்படைனா என்னன்னு பாத்துட்டோம். ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரையை சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு தொல்பொருள் சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்துல சொல்லியிருக்கு. தொல்காப்பியர் இந்த நூல், இந்த வரிகள் எதுல இருக்குன்னா தொல்காப்பியர். ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரையை சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். தொல்காப்பியம். எந்த நூலு? தொல்காப்பியம். அதாவது இந்த 10 பாட்டை பத்தி சொல்லியிருக்கிற அந்த ஆற்றுப்படை நூல்களை பத்தி சொல்லியிருக்கிற நூல் இந்த தொல்காப்பியம். ஆற்றுப்படை நூல்களை பற்றி சொல்லியிருக்கிற நூல் தொல்காப்பியம். இதன் மூலம் தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமனம் படைத்தவர்கள் புலவர்களா திகழ்ந்துள்ளனர். ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்லியிருக்கேன் நானு. தான் பரிசில் பெற்று வரும்போது எதிரில் வரக்கூடிய புலவர்களை பார்த்து, நாங்க இந்த பரிசிலை பெற்றோம், நீங்களும் போய் இந்த மன்னனை பாடி புகழ்ந்து பரிசில் பெறுவீர்கள் என்று ஆட்படுத்தி அனுப்புறதா ஆற்றுப்படைன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லைங்களா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அங்கங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னதுதான் இங்க கோர்த்துருக்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா 3 நூல்கள் மட்டும் அகநூல்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை, இது 3ன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதுல இந்த குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் என்னன்னா நிலவளம், அந்த நிலத்தினுடைய வளம், காதலின் சிறப்பு இதை பத்தி பேசுது. ஓகேங்களா? நிலத்தினுடைய வளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுகிறது.
நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. காதலும் வீரமும் இருக்கு. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறுகிறது. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறுகிறது. அதில் கூறப்பட்டுள்ள நிலையாமை குறித்த கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன். மதுரையில நிலையாமையை காஞ்சினா நிலையாமை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எதுவுமே நிலைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மதுரை மன்னனுக்கு நிலையாமை பத்தி சொல்லக்கூடியதுன்றது மதுரை காஞ்சி நூல்லே நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதில் கூறப்பட்டுள்ள நிலையாமை குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளின் நினைவூட்டலாகவே அமைந்துள்ளது. சோழ நாடு தரைவழி வணிகத்தாலும் கடல் வழி வணிகத்தினாலும் பலம் பெற்றிருந்ததனை முட்டா சிறப்பின் பட்டினம் என்று பட்டினப்பாலை சொற்றொடர் குறிப்பிடுகிறது. இந்த வரிகள் ரொம்ப முக்கியங்க. வரிகள் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த லெசன்ஸை நீங்க படிக்கிறது. முட்டா சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாலை. ஓகேங்களா, முட்டா சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாலை. ஓகேங்களா. சோ இரட்டை காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். பாருங்க, முட்டா சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாலை, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது திருப்பி திருப்பி நீங்க ரீகால் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இரட்டை காப்பியங்கள் எது எதுனா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். அந்த இரட்டை காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம் இல்லையா? அந்த சிலப்பதிகாரத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்க? தமிழர்களுடைய ஆட்சி முறை, ஆடல் பாடல் கலைவளம் மற்றும் புகார் மதுரை வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள், வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. இது எல்லாத்தையும் பத்தி விரிவாக பேசக்கூடிய வரலாற்றாக திகழ்கிறது. சரிங்களா. இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் தமிழருடைய முறை, ஆடல் பாடல் கலைவளம் ஆடல் பாடலை பத்தியும் கலைவளத்தை பத்தியும், புகார் மதுரை வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள் பற்றியும், வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனி மனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசக்கூடிய வரலாற்று ஆவணம் இது இல்லைங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா மணிமேகலை. இந்த மணிமேகலை சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கிறது. சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியுங்கிறது மணிமேகலையினுடைய மைய கருத்து. இது கேட்பாங்க, மணிமேகலையினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராயணும். இப்போ பிணி பசி வருது அப்படின்னா என்ன? வேலை இல்லாத திண்டாட்டம். அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது. நிறைய திருட்டு கொலை எல்லாம் நடக்குதுன்னா என்ன? மக்கள் கிட்ட பணம் வரவில்லை. இப்போ கொரோனா டைம்ல மக்கள் கிட்ட பணம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? நிறைய திருடுகள், அப்புறம் கொலைகள் இந்த மாதிரி நடக்கும். சோ காசை பார்த்தாவே பிடுங்கிட்டு ஓடணும் அப்படின்ற எண்ணங்கள் மக்கள் மனதுல வரும். சோ இந்த பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத ஆராய்ந்து அந்த குற்ற செயலை தடுத்து நிறுத்தணும். மணிமேகலையின் மைய கருத்து இதுதான். பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் மணிமேகலை. பசியை என்னவா உருவகம் செஞ்சிருக்காங்க? பிணி, அதாவது நோயா உருவகம் செஞ்சிருக்காங்க. பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் எதுனா மணிமேகலை. பசி பிணின்னு வந்தாவே மணிமேகலை தாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வெளிநாட்டவரின் குறிப்புகளும் நம்மளுடைய தமிழக பண்பாட்டை பத்தி பறைசாற்றுகிறது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் ஆன யவனர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் யவனர்கள்ங்கிறவங்க. தமிழ்நாட்டில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் யாரு? யவனர்கள்.
வெளிநாட்டு தூதுவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்கள், வெளிநாட்டுல இருந்து வந்த தூதுவர்கள், வெளிநாட்டுல இருந்து புனித பயணம் வந்தவங்க, சுற்றுலா வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க போன்றவர்களின் குறிப்புகள்ல தமிழகம் பிற நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்பினை நம்மளால அறிய முடிகிறது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்ரிய கடலின் பெரிபுலஸ், எரித்ரிய கடலின் பெரிபுலஸ் என்னும் நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதை குறிக்கின்ற வரிதான் இது. எரித்ரிய கடலின் பெரிபுலஸ் அப்படிங்கிற நூல் வழியா யார் யார் வணிகம் மேற்கொண்டிருந்தாங்கன்னு தெரியுது. எகிப்தும் இந்தியாவும் நெடுங்காலமாக வாணிக தொடர்பு அப்படிங்கிறது கொண்டிருந்தாங்கிறது இந்த எரித்ரிய கடலின் பெரிபுலஸ்ங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோமாபுரி அரசன். இந்த ரோமாபுரி அரசன் அகஸ்டஸ். இந்த ரோமாபுரி அரசர் அகஸ்டஸின் சமகாலத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிராபோ. ரோமாபுரி அரசன் அகஸ்டஸினுடைய அந்த அவர் இருந்தப்போ அந்த காலத்துல வாழ்ந்தவர் யாரு? ஸ்ட்ராபோ என்பவர். இந்த ஸ்ட்ராபோ எழுதிய நூல் என்னன்னா பூகோள நூல். பாருங்க, இதெல்லாம் கேட்பாங்க. பூகோள நூல் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பூகோள நூல் ஸ்ட்ராபோ எழுதின நூல் தான் இந்த பூகோள நூல். பிலினி அப்படிங்கிறவங்க எழுதிய நூல் உயிரியல் நூல். பிலினி எழுதுனது என்ன? உயிரியல் நூல். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டு வைப்பாங்க. ஸ்ட்ராபோ எழுதுனது பூகோள நூல், பிலினி எழுதியது உயிரியல் நூல், தாலமை எழுதிய ஒரு நூலும் பூகோள நூல். தாலமையும் பூகோள நூல் எழுதியிருக்கிறாரு. நீங்க ஸ்ட்ராபோன்றவங்க போடுங்க கண்டிப்பா. போர்டு போயிடு. சரி, இந்த தாலமை எழுதிய பூகோள நூல் ஆகியவை பண்டைய தமிழகத்தினுடைய கடல் வணிகம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள். நம்மளுடைய கடல் வணிகம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் இந்த பூகோள நூல், உயிரியல் நூல். இதெல்லாம் ஸ்ட்ராபோ எழுதின நூல் எதுனாக்கா பூகோள நூல், பிலினி எழுதியது உயிரியல் நூல். இது ரெண்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராபோ ஆப்ஷன்ல இல்லைன்னா தாளம் இருக்கிறாரான்னு பாருங்க. சரிங்களா? சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தது இல்லைங்களா? சேர நாடுனாவே கேரளா தான். அவங்களுடைய துறைமுகங்கள் இந்த கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில அமைஞ்சிருக்கும். அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தது என்று பெரிபுலஸ் என்ற நூல் சொல்லுகிறது. இந்த பெரிபுலஸ் இருக்கு இல்லையா, எரித்ரிய கடலின் பெரிபுலஸ், இந்த நூலு இது எங்க நாவாய்கள் இந்த கப்பல்கள் எல்லாம் எங்க நிறுத்தியிருந்தாங்களாம்? முசிறியில. முசிறி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த வணிகம் செய்வதற்காக வந்த கப்பல்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறுகிறது பெரிபுலஸ்ங்கிற நூல். பொது ஆண்டிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வாணிக தொடர்பு. எந்த நூற்றாண்டுல இருந்தே? பொது ஆண்டிற்கு முன்னாடி கிமு 5லே யாரும் கிரேக்கர்களும் தமிழர்களும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னாக்கா சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க. அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சொல். இந்த தமிழ் சொல்ல கிரேக்க மொழியில எப்படி சொல்றாங்கன்னா அரிசா. கிரேக்க மொழியில நம்மளுடைய வார்த்தைகளை அவங்க அப்படியே யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரிசிங்கிறது அரிசா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அரிசி, அரிசா. கருவா அப்படின்னா லவங்கம். கருவா அப்படிங்கிறது நம்ம இதுல இருக்கு லவங்கம். இதுல இவங்க என்ன சொல்றாங்க? கருவா என்னும் தமிழ் சொல்ல கார்பியன்னு சொல்றாங்க. கருவானா லவங்கம்ங்க நம்மளுடைய தமிழ் சொல் கருவா. இது அவங்க என்ன சொல்றாங்க? கார்பியன் அப்படின்னு சொல்றாங்க. அரிசி அரிசா, கருவா கார்பியன். இஞ்சி வேர். இஞ்சி வேற நம்ம என்னன்னு சொல்றாங்க? நம்ம இஞ்சி வேர்ன்னு சொல்றது அவங்க ஜிஞ்சி போரா, ஜிஞ்சி பேராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஞ்சி பேராஸ். ஓகேங்களா? இஞ்சி வேற என்னன்னு சொல்றாங்க? ஜிஞ்சி பேராஸ். பிப்பாலி.
இஞ்சிவேர் ஜிஞ்சிபராஸ் என்றும் பிப்பாலி பெர்பெரியாகவும் உருமாற்றம் அடைந்தன. பெர்பெரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பிப்பாலின்னு சொல்லுவோம். பிப்பாலி, பெர்பெரி. ஓகேங்களா. சோ எந்தெந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன கிரேக்க சொற்கள், கிரேக்க சொல்லா இல்ல வேற ஏதாவது சொல்லா அப்படின்னு நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அரிசிக்கு அரிசா, லவங்கம் கருவா, லவங்கம் வந்து கருவா, கருவாவுக்கு கார்பியன், இஞ்சி வேருக்கு ஜிஞ்சிபரஸ், பிப்பாலிக்கு பெர்பெரின் மாத்திருக்காங்க. ஓகேங்களா. இது நாலுமே அப்படியே மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்துருவாங்க. கரெக்டா பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து இது நாலும் கொடுத்து இதுல எது இதுக்கு மேட்ச் சரியான விடைன்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின் வரக்கூடிய இடங்கள். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகிம், துகிம்னா மயில் தோகை. பாத்துக்கோங்க, துகிம்னா என்ன, மயில் தோகை. ஆல்மக் அப்படின்னா அகில் மரங்கள், ஆல்மக்னா அகில் மரங்கள். இதெல்லாம் சாலமன் மன்னனுக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன, மயில் தொகையும் அகில் மரங்களும், துகிம் ஆல்மக், இது ரெண்டையும் கொடுத்திருக்காங்க, துகிமும் ஆல்மர்க்கும். சோ மயில் தொகையும் அகில் மரங்கள் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற மதிப்புயர்ந்த பொருட்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளே. தமிழ் பெயர்களிலிருந்து போன சிதைவுகள் தான்றாங்க. சரி, அயல் நாடுகளுக்கு என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கறத பாருங்க. புலி, சிறுத்தை, யானை. புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்தது. தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை என போற்றப்படுகின்றன. இன்னைக்கும் நம்மளுடைய ராஜபாளைய வேட்டை நாய்கள் இன்னைக்கும் ஃபேமஸ் தான், ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சோ புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள், இதை எல்லாமே தமிழகம் ஏற்றுமதி செய்திருக்கு. சேர நாட்டு துறைமுகங்கள் பட்டினங்களான தொண்டியை, திண்டிஸ், இதெல்லாம் சேர நாட்டு துறைமுகங்கள். பாருங்க, சேர நாட்டு துறைமுகங்கள், துறைமுக பட்டினங்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தொண்டி, இதெல்லாம் சேர நாடு. தொண்டியை திண்டிஸ் என்றும், முசிறியை முசிறிஸ் என்றும், பொற்காட்டை பகரி என்றும், குமரியை குமாரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிரேக்கர்கள், ரோமர்கள். ஓகேங்களா. எது எது, திண்டிஸ், திண்டிஸ். ஓகேங்களா. தொண்டி, திண்டி, தொண்டியை திண்டிஸ், முசிறியை முசிறிஸ், பொற்காட்டை பகரி, குமரியை கொமாரி. ஓகேங்களா. எப்படி ரோமர்கள் கூப்பிட்டுருக்காங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாமே அப்படியே படிச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்கள் என்னென்ன. தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான கொற்கையை என்னன்னு சொல்றாங்கன்னா கொல்சாய். கொற்கைக்கு என்ன பேரு, கொல்சாய். நாகப்பட்டினத்தை நிகிமா.
தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான கொற்கையை கொல்சாய் என்றும், நாகப்பட்டினத்தை நிகாமா, காவிரி பூம்பட்டினத்தை கமரா, புதுச்சேரியை பொதுகே, மரக்காணத்தை சோபட்மா, ஓகேங்களா. சோ மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னு சொல்றாங்க. இதுல கண்டிப்பா கொற்கையை கண்டுபிடிச்சிருவீங்க கொல்சாயின்னு, நாகப்பட்டினத்தை நிகாமான்னு கண்டுபிடிச்சிருவீங்க, காவிரி பூம்பட்டினம் கமரா பாத்துக்கோங்க, சரி பொதுகே, மரக்காணம் தான் சோபட்மான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா, ஏன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க எதிர்பார்க்கணும். மரக்காணம் சோபட்மா, மரக்காணத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இது கேக்குறாங்க. ஹிப்பாக்ரட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யாரு? ஹிப்பாக்ரேட்டஸ். நோட் பண்ணிக்கோங்க, புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யாருன்னா ஹிப்பாக்ரேட்டஸ். இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டுல, எப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் யாரு? இந்த ஹிப்பாக்ரேட்டஸ் கிமு 5ல வாழ்ந்தவர். இவர் வந்து கிரேக்க மருத்துவர் ஓகேங்களா. இவர் எழுதிய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கிமு 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டு வந்தார். எந்த நாட்டுல பிறந்து? கிரேக்கத்துல பிறந்து கிரேக்கத்துல வந்து மருத்துவராய் இருந்த இவர் கையாண்ட மருந்து எது? இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் கையாண்டு வந்தார். இவர் வந்து எதை இந்திய மருந்துன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, மிளகை இந்திய மருந்துன்னு குறிப்பிட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியங்க. மிளகை இந்திய மருந்து என்று எதை குறிப்பிடுகின்றோம்னா மிளகு. இந்திய மருந்து என்று மிளகை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, ஹிப்பாக்ரேட்டஸ். கிரேக்க மருத்துவர், கிரேக்கத்தை சார்ந்தவர் அவரு. ஓகேங்களா. சோ இதுலயே 4 கொஸ்டின் வெரைட்டியா வரும், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமண பொருட்கள் ஏற்றுமதி ஆயின. மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இவ்வளவுதாங்க இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது. அடுத்து தொல்பொருள் சான்றுகள் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தொல்பொருள் சான்றுகள் நான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் போதே நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பட்டயங்களும் வழியா நம்மளுடைய தமிழக வரலாற்றை தொல்பொருள் ஆய்வின் மூலம் அறியலாம். நம்ம சரி, கல்வெட்டுக்கள் மூலமாகவும் பட்டயங்கள், நாணயங்கள், அவங்கவுங்க வெளியிட்ட நாணயங்கள், அதன் மூலியமாக அவங்களுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம அறிகிறோம். நம்மளுடைய பழந்தமிழர் வாழ்க்கை முறையை நமக்கு அறிஞ்சிக்க முடிகிறது. நினைவு சின்னங்கள் இதன் மூலியமாக. சரி, கல்வெட்டுக்கள், பட்டயங்கள் எல்லாம் பாருங்க. பண்டைய தமிழகத்தின் கோயில்களில் உள்ள கற்சுவர்கள், நம்ம நிறைய கோயில்கள் இருக்கும், எந்த கோயில்ல போனீங்கனாலுமே நிறைய அதுல எழுதி இருப்பாங்க, நமக்கு புரியவே புரியாது இல்லைங்களா. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு புரியவே புரியாது. இங்க பாருங்க, இங்க சோழர் கால கல்வெட்டு இருக்கு, எந்த கேப்பும் இல்ல, நூ நை இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் நம்மளுக்கு சரியா புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா. இதெல்லாம் ஏதாவது நமக்கு புரியுதுங்களா? இல்லைங்களா? நமக்கு சரியா புரியாது, ஆனா இது கரெக்டா படிச்சா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி கல்வெட்டுக்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையை அறியலாம். சோ பண்டைய தமிழகத்தினுடைய கோயில்கள்ல இன்னைக்கும் இந்த மாதிரி கற்சுவர்கள்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. கற்சுவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கோயில்களில் உள்ள கற்சுவர்கள், கோயில் மண்டபத்து கற்றூன்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை அவங்க எழுத்துருக்களாக பொதித்து வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் இருந்தா அதை வந்து எழுத்துருக்களாக பொதிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நம்மதே பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க,
நம்மளது கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேஆர்பி டேம்னு இருக்கும். அங்க யாரு எப்போ திறந்தாங்க, எந்த வருஷம் திறக்கப்பட்டது, அப்போ முதலமைச்சர் யாரு, இந்த மாதிரி எழுத்துருக்கள் நமக்கு பதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்றேன். சோ எல்லாமே முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த மாதிரி எழுத்துருக்களாக கல்வெட்டுக்களாக பொறிச்சு வைப்பாங்க. நடந்த சாப்பிட்ட இதெல்லாம் வந்து பொறிச்சு வைக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயங்களை தான். திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் சங்க காலத்தவை என குறிப்பிடப்படுகிறது. சங்க காலத்துல கல்வெட்டுக்கள்னு சொல்லப்படுகிறது. என்னென்ன கல்வெட்டுக்கள்னா இந்த திருப்பரங்குன்றத்துல நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி ஆகிய இடங்களில் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்கள். பல்லவர் கால கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னாக்கா குகைகள். பல்லவர்கள் தான் இந்த குகைகளை கொடைஞ்சி கோயில்களா பண்ணவங்க. மலை குகைய வந்து கொடைஞ்சி அந்த கல்லுங்கள்லயே வந்து அதுவும் மகேந்திரவர்ம பல்லவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் ரதங்கள், இந்த பஞ்சபாண்டவர் ரதங்கள் சொல்லி பார்த்திருப்பீங்க சென்னையில. அந்த மகாபலிபுரத்துக்கு இல்ல, பஞ்சபாண்டவர் ரதங்கள் சொல்லிட்டு யானை, சிங்கம் அந்த மாதிரி ஒரு 5 ரதம் இருக்கு. கோயில்கள், கடற்கரை கோயில்களா பார்த்திருப்போம். கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. இது எல்லாமே பல்லவர் காலத்துதுதான். இவற்றில் முக்கியமானது மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர் போன்ற இடங்களில் கிடைத்துள்ளது. காஞ்சி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள் பல்லவர் கால வரலாற்றை அறிய முடிகிறது. ஏன்னா அவங்க காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணவங்க இந்த பல்லவர்கள். சோ காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பல்லவர்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு, இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்துதுன்னு கேட்டா சோழர்களுடைய காலத்துது. பர்டிகுலரா நேம மென்ஷன் பண்ணி கேட்டா பராந்தக சோழன். இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையதுன்னா பராந்தக சோழன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இந்த குடைவோலை முறைன்னு இருக்கும். குடத்துல சீட்டை போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறையை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான். உத்திரமேரூர் கல்வெட்டு தான் பராந்தக சோழனுடையது. அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக குறிக்கிறது. அவங்க எப்படி வந்து ஆட்சி பண்ணாங்க, அவங்க அதுக்கான உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அதற்கான உறுப்பினர்களுடைய தகுதிகள் என்ன, இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த கல்வெட்டுல நீங்க பார்க்கலாம். சோ குடவோலை முறைங்கிறது என்ன? குடத்துல வந்து சீட்டுங்களை குலுக்கி போட்டு யார் யாரு அந்த தேர்தலுக்கு தகுதியானவர்களோ அவங்களுடைய பேரெல்லாம் அந்த குடத்துல குலுக்கி போட்டு ஒவ்வொரு வாரியத்துக்கும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. குழந்தையே வயசானவரையும் யாரையாவது எடுக்க சொல்லி அந்த சீட்டை இந்த வாரியத்துக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைக்கு குடை ஓலை முறை. குடத்துல சீட்டு போட்டு குலுக்கி தேர்ந்தெடுக்கிறது தாங்க. குடை ஓலை முறை. சரி, பொன், செம்பு ஆகிய உலோகத் தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பட்டயங்கள்னு பேருங்க. பட்டயங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பொண்ணுனால அல்லது செம்புனால, மேக்சிமம் வந்து செம்பு தான் யூஸ் பண்ணுவோம் நாமெல்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி செம்பு தகடுகள் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? இந்த ஷேப்ல செம்பு தகடு இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து எழுத்துக்களை எழுதியிருப்பாங்க, ஆணில இந்த மாதிரி வச்சு எழுதியிருப்பாங்க. இதுக்குதான் வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்லி பேரு இல்லைங்களா? அது அந்த பட்டயங்கள் எதால செஞ்சிருப்பாங்க? பொன் அல்லது செம்பு ஆகிய உலோக தகடுகள். அந்த வந்து நல்லா பட்டையா நல்லா நிமித்தி வச்சு இந்த பாருங்க, இந்த மாதிரி செவ்வக ஷேப்ல பண்ணிட்டு அதுல வந்து எல்லாம் எழுதியிருப்பாங்க. அது ஒரு வளைய மாதிரி வச்சு அதுல கோத்திருப்பாங்க. ஓகேங்களா? லைனா இருக்கும். லைனா நம்ம நவுத்தி அப்படியே ஒன்னொன்னா திருப்பி படிச்சுட்டு வரலாம். சோ இந்த மாதிரி இந்த பட்டயங்கள் வந்து எதால செஞ்சவை? பொண்ணு செம்புனால ஆன உலோகங்களால செய்யப்பட்டது. பட்டயங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டயங்கள் அரசனின் பெயர். பட்டயங்கள் என்ன இருக்கும்? அரசனுடைய பெயர் இருக்கும், அவனுடைய காலம், அவன் பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம். யாருக்காவது வந்து நாட்ட பட்டயமா எழுதி தரலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த பொருட்களை எழுதி அவங்களுக்கு நம்ம பத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. சோ வரலாற்றை அறிய இவை பெரிதும் துணை புரிகின்றன. ஓகேங்களா? வரலாற்றை அறிய இந்த பட்டயங்கள் பெரிதும் துணை புரிகின்றன.
அவை பாத்தீங்கன்னா பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகிறது. என்னென்ன மொழியில இந்த பட்டயங்கள் காணப்படுகிறது? பிராகிருத மொழி, வடமொழி, தமிழ்ல இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் பட்டயம் காணப்படுகிறது. என்னென்ன பட்டயம் இருக்கு பாருங்க. வேள்விக்குடி பட்டயம், இது பாண்டியர்களுடையதுங்க. இந்த வேள்விக்குடி பட்டயம் பாத்துக்கோங்க. இவங்களுடைய முக்கியமான செப்பேடுன்னு பாத்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு, பாண்டியர்களது சின்னமனூர் செப்பேடுன்னு பார்க்கும்போது, பட்டயம்னு பார்க்கும்போது வேள்விக்குடி பட்டயம், இதெல்லாம் பாண்டியர்களது. ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க. சோ வேள்விக்குடி பட்டயம், தளவாய்புர செப்பேடும் பாண்டியர்களது. சின்னமனூர் சாசனம் பாருங்க, இப்பதான் சொன்னேன், இருக்கு பாருங்க. சின்னமனூர் சாசனம், சின்னமனூர் செப்பேடு, சிவகாசி செப்பேடு, இதெல்லாமே யாருடையதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாண்டியர் கால பட்டயங்களும். திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள் போன்றவை சோழர் கால பட்டயங்களுக்கும் குறிப்பிடத்தக்கவை. ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இதுல தவறானது எதுன்னு கேட்கலாம், அல்லது பாண்டியர் கால பட்டயம் எதுன்னு கேட்கலாம், அல்லது சோழர் கால பட்டயம் எதுன்னு கேட்கலாம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த பட்டயங்களை பத்தி நம்ம சொல்ல முடியும். எது வந்து பாண்டியர்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, மீதி வந்து சோழர்கள்னு வச்சுக்கலாம். வேள்விக்குடி, தளவாய்புர செப்பேடு, வேள்விக்குடி, தளவாய்புரம், சின்னமனூர், சிவகாசி. ஓகேங்களா? வேள்விக்குடி, தளவாய்புரம், சின்னமனூர், சிவகாசி, இதெல்லாம் பாண்டியர் கால பட்டயங்கள். இதுவே சோழர்களுடையது எது? திருவாலங்காட்டு பட்டயம், திருவாலங்காடு, கரந்தை, அன்பில் பட்டயங்கள், லெய்டன். திருவாலங்காடு, கரந்தை, அன்பில், லெய்டன், இதெல்லாம் வந்து சோழர் கால பட்டயங்கள். சோ இந்த பட்டயங்கள் எல்லாம் யார் யாருதுன்னு நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. நான் அதான் சொன்னேன், இந்த லெசன்ல ஒவ்வொரு லைனுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் இல்ல, இந்த 5 லெசனுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது. ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும். லைன் பை லைன் இதை வந்து நம்ம அப்படியே மைண்ட்ல வரணும். மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி நிலங்கள், மன்னர்கள் கொடையாக வழங்கிய நிலத்துக்கு என்ன பேரு? இறையிலி. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி. அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுக்களும் பட்டயங்களும் கூறுகிறது. கொடையாக வழங்கிய நிலங்களுக்கு என்ன பேருனா இறையிலி. இத பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டயங்கள் பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகள்ல பொறிக்கப்பட்டிருந்தது. பிராமி, பிராகிருதம், தமிழ். நாணயங்கள் பாக்குறீங்க. அடுத்து நாணயங்கள் சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள் வழக்க இருந்தது. சங்க காலத்துல என்ன நாணயங்கள்? செப்பு நாணயங்கள். இந்த செப்பு நாணயங்கள் சதுர வடிவமாக இருந்தது. ஓரளவுக்கு வந்து சதுர வடிவ ஷேப்ல இருந்திருக்கும். இந்த நாணயத்தின் ஒரு புறத்துல வந்து யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் காணப்பட்டன சங்க காலத்துல. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செப்பு நாணயங்கள், எந்த நாணயங்கள் வழக்கத்துல செம்பு சொல்லுவாங்க, இல்லைன்னா செப்புன்னு சொல்லுவாங்க. செம்பு நாணயங்கள் சதுர வடிவத்துல, இந்த மாதிரி சதுர வடிவத்துல இருந்தது. இதுல ஒரு பக்கம் வந்து யானை, மறுபக்கம் வந்து இரட்டை மீன். யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகியங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். யவனர்கள் வந்து தமிழகத்துல எங்க தங்க நாணயங்களை வெளியிட்டனர்னு கேட்பாங்க. யவனர்களே தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. யவனர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்துல. எந்த இடத்துல? மதுரை, புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்டவங்க யாரு? யவனர்கள். இது கேட்குவாங்க, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் இருந்தது. பல்லவர்கள் காலத்துல வெளியிட்ட நாணயங்கள் என்னென்ன இருந்தது? இரட்டை மீன்கள், மீன் பிடிக்கிறதுக்கு கப்பல் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? கப்பல், நந்தி, இதெல்லாம் வந்து பல்லவர் கால நாணயங்கள்ல இடம்பெற்றிருக்கு. பல்லவர் கால நாணயங்கள், பல்லவர்கள்னாவே சிவனை கும்பிட்டவங்க இல்லைங்களா? சிவனுக்கு நிறைய கோயில்களை கட்டினவங்க. மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல இருந்து சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறிட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னாக்கா நந்தி, கப்பல், பல்லவ இரட்டை மீன்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க
நாணயங்கள்ல செப்பு நாணயங்கள் வச்சிருப்பாங்க. செப்பு நாணயங்கள்ல சதுர வடிவத்துல இருந்து பல்லவர்கள் காலத்துல. அடுத்து சோழர்கள் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள் என்ன இருக்கு? புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும். பல்லவர் காலத்துல நாணயங்கள் என்னென்ன இருந்தது பாருங்க. சங்க காலத்துல நாணயத்துல என்னென்ன இருந்தது, அந்த சங்க காலத்துக்கு பின்னாடி பல்லவர் காலத்துல என்னென்ன இருந்தது, சோழர் காலத்துல எப்படி எப்படி இருந்தது, ஒவ்வொன்றும் தெளிவா பாருங்க. சங்க காலத்துல இது இருந்தது, யானையும் இரட்டை மீன்களும் இருந்தது சங்க காலத்துல. பல்லவர்கள் காலத்துல இரட்டை மீன் கப்பலும் நந்தியும் இருந்தது. சோழர்கள் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள் என்ன இருந்தது? புலியும் இரட்டை மீன்களும் இருந்தது. புலியும் இரட்டை மீன்களும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருடைய நாணயங்களும் கரெக்டா பாத்துக்கோங்க. பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தவன். இதனால் இந்த முதலாம் ராஜராஜன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது. இரண்டாம் வரகுண பாண்டியன், இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் எந்த எழுத்து? கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. இதை கேட்பாங்க. கிறந்த எழுத்து எந்த எழுத்து? கிறந்த எழுத்தில் அவனுடைய பேரோட இரண்டாம் வரகுணன் அப்படின்ற பேரோட இருக்கக்கூடியது. இந்த வேள்விக்குடி செப்பேடுன்னு படிச்சீங்க இல்லையா முன்ன, பட்டயம்னுட்டு. அந்த வேள்விக்குடி செப்பேடு யாருடையதுன்னு கேட்பாங்க. முதலாம் வரகுணனுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஹிஸ்டரியில நீங்க பாப்பீங்க. வேள்விக்குடி செப்பேடு யாருடையதுன்னா முதலாம் வரகுண பாண்டியன். இங்க கிறந்த இடத்துல தங்க நாணயத்தை வெளியிட்டது யாருன்னா இரண்டாம் வரகுண பாண்டியன். ஓகேங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பாண்டியர்களுடைய செப்பேடுகள்ல வேள்விக்குடி செப்பேடு யாருடையதுன்னா முதலாம் வரகுண பாண்டியன். பாண்டியர்களுடைய செப்பேடுல முக்கியமானதுன்னா சின்னமனூர் செப்பேடு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஹிஸ்டரிக்கு யூஸ் ஆகும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள்ல இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படியே பாருங்க. மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கல்வெட்டு. சோ மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடையதுன்னு கேட்பாங்க. மகேந்திரவர்மன், மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லவரது காலம் முதற்கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த மகேந்திரவர்மனுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அழியக்கூடிய பொருட்களான மரம், சுண்ணாம்பு, மண்ணு, செங்கல் இந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் வந்து கோயில்களை கட்டினாங்க. ஆனா இந்த மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கற்கோயில்கள் கட்டப்பட்டது. கற்கோயில், கற்களை கொடைஞ்சோ அல்லது கல்லுங்களை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கியோ கற்றளி மாதிரியோ எல்லாம் வந்து இந்த பல்லவர்கள் காலத்துலதான் கட்டப்பட்டது. பல்லவரது காலம் முதற்கொண்டுதான் கோயில்கள் வந்து கற்களை கொண்டு அமைக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கற்கோயில்களை கொண்டு பல்லவர்கள் காலத்துல இருந்துதான். அதுக்கு முன்னாடி இந்த களப்பிரர்கள் காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அழியக்கூடிய பொருட்களை வச்சுதான் கோயில்கள் கட்டினாங்க. இதெல்லாமே நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின். ஓகேங்களா? அந்த கற்கோயில்கள் எல்லாம் யாருடைய காலத்துலன்னா பல்லவர்கள் காலத்துல இருந்துதான் கட்டினாங்க. அதுலயும் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல இருந்துதான் இந்த கற்களை கொண்டு கற்றளிகளை கொண்டு, கற்றளின்னும் போது முதலாம் நரசிம்மவர்மன் வருவான் கற்றளிகளை கொண்டு. ஆனால் பாறைகளை குடைந்து கற்களால வந்து பண்ணவன் வந்து மகேந்திரவர்ம பல்லவன்.
கருங்கற்களை வச்சு செஞ்சவன் வந்து ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த கலைப்பிரர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. அவங்க கட்டுற கோயில்கள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடிய மரம் என்ன ஆயிடும், மரம் உப்பும், அதுக்கப்புறம் அப்படியே செதிலா வரும் இல்லைங்களா, சுண்ணாம்பெல்லாம் கரையும். இந்த மாதிரி இந்த மாதிரி இதை வச்சுதான் இவங்க எல்லாம் கட்டினாங்க. மரத்தை வச்சு அப்புறம் செங்கலை வச்சு மண் வீடு கட்டினாவே கொஞ்ச நாள்லயே அப்படியே கரையாம இதாயிடும் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்க கட்டினாங்க. அதனால இந்த பல்லவரது காலம் முதல் கொண்டுதான் கற்களை கொண்டு அமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி அமைக்கப்பட்டதெல்லாம் இந்த திருப்பரங்குன்றம். எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், இது எல்லாமே மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் எல்லாமே மகேந்திரவர்மனுடையது. அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சோ மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்கள்னாவே மகேந்திரவர்மன் இல்லைங்களா. குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மனது. அந்த மகாபலிபுரத்துல போனீங்கன்னா 5 ரதங்கள் இருக்கும். பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க, பஞ்ச பாண்டவ ரதங்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க போட்டோல இருக்கு இல்லையா. இந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பீச்சோட ஒட்டிய ஒரு கடற்கரை கோயில் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. சுனாமி எல்லாம் வந்தப்பெல்லாம் நல்லா வந்து அந்த கல் எல்லாம் கொஞ்சம் இதாச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்திருப்பீங்க, பஞ்ச பாண்டவ ரதங்கன்னு. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் இந்த மாதிரி 5 சிலை இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மகாபலிபுரம் போனவங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பஞ்ச பாண்டவ ரதங்கள் எல்லாம் யாருடைய காலத்துல கட்டப்பட்டதுன்னா 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்துல. இந்த குகை கோயில்கள் எல்லாம் யாருடைய காலத்துலனாக்கா இவரு யார், மகேந்திரவர்மன் காலத்துல. ஒவ்வொன்றும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவங்களுடைய காலத்துல கட்டப்பட்டது. காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயில், கைலாசநாதர்னா இவர் 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டினதுங்க. இது பாத்துக்கோங்க. கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில், மேலும் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்கள் எல்லாமே வரலாற்றில் சிறப்பு மிக்கவை. ஓகேங்களா. இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்கவைதான். யார் யாரு கட்டினாங்கன்னு ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னாக்கா மீதி இதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. இது என்னென்னு மட்டும் பாத்துக்கோங்க. முதுமக்கள் தாளினா எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. நடுகற்கள்லாம் என்னன்னு பாருங்க. நடுகற்கள், அதாவது நடுகற்கள்னா தாளிகள்லாம் என்னன்னு பாருங்க. முதுமக்கள் தாளிகளில் இடம்பெற்றிருந்த பல வகை பொருட்கள் வந்து இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. அவங்களுக்கு செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளா இருக்கு. ஒண்ணு அவங்க சாகும்போது அவங்க வளர்த்தது எதையாவது அது கூடவே சேர்த்து புதைப்பாங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்சது எதையாவது இந்த மாதிரி, இல்ல அவங்க சடங்கு சம்பிரதாயப்படி பண்ணியிருப்பாங்க. வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளுக்கு நடுகற்கள். ஒரு கல்லு மாதிரி நடுவாங்க இப்படி சின்னதா. இந்த இந்த இறந்தவர்களுக்காக இந்த வீரம், கொடை, புலமை, இப்ப கூட நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமாதி மாதிரி ஒரு கல்லு மாதிரி அவங்கள பதிச்சோம்னா அந்த இடத்துல இப்படி ஒரு நடுக்கல் மாதிரி வச்சு அவங்களுடைய தோற்றம் மறைவன் எழுதுவோம். ஆனா இங்க வந்து நடுக்கற்கள்ங்கிறது ஒரு வீரனுடைய இத வந்து வீரனா இருந்தனுடைய அவனை பத்தி வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து அவனுடைய வீரம் என்ன, கொடை என்ன, புலமை, இந்த மாதிரி எல்லாம் எழுதுவாங்க. அதுல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து நடுக்கற்கள்னு பேர். அந்த காலத்துல எல்லாம் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி நடுக்கற்கள் இதன் மூலியமால நம்மளுடைய வீரத்தை, தமிழர்களுடைய சமுதாய வரலாற்றை நம்ம வந்து பறைசாற்றுகிறோம், அறிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்வது மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கல் ரதங்கள்.
மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கல் ரதங்கள் தான் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்வது எது? தமிழகத்தினுடைய சிறப்பான சிற்பக்கலை மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கல் ரதங்கள். ஓகேங்களா, இதனால நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்வது எது? இந்த மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள், இந்த பஞ்ச பாண்டவ ரதங்கள் தான். இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, தெரியும், பஞ்ச பாண்டவர் ரதங்கள். இங்க ஒண்ணு இருக்கு சிங்கம் மாதிரி, இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க யானை, அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் நந்தி மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பஞ்ச பாண்டவர் ரதங்கள் 5 ரதம் இருக்கும். இது ஒரு ரதம், இது ஒரு ரதம், ஒரே கல்லால செதுக்கப்பட்ட ரதங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல செதுக்கப்பட்டது. பாத்துக்கோங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யாருடைய காலத்துல செதுக்கப்பட்டது என்ன ஏதுன்னு. சரிங்களா, அடுத்து நிலவியல் கூறுகள். பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவியிருந்தது. வடக்கே வேங்கடம்னா திருப்பதியில இருந்துங்க, திருவேங்கடம்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ப இருந்து நம்மளுடைய தமிழகம் அங்க இருந்துதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருப்பதி வேணுமா மெரினா பீச் வேணுமானும் போது ஆந்திராவை பிரிச்சுட்டு எங்களுக்கு வந்து திருப்பதி வேண்டாம், மெரினா பீச் தான் வேணும். ஏன்னா போக்குவரத்துக்கு நமக்கு வந்து வாணிபத்துக்கெல்லாம் நம்மளுக்கு மெரினா பீச், நமக்கு இந்த கடற்கரை வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடற்கரை வாங்கிட்டோம். பெருமாளை யாருக்கு கூட்டு கொடுத்துட்டோம்? ஆந்திரா கூட்டு கொடுத்துட்டோம். அப்போ தமிழகம் எதுல இருந்து எது வரைக்கும் இருந்தது? வடக்கே பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பரவி இருந்தது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்துன்னு தொல்காப்பியம் சொல்றதுல இருந்து நமது இந்த வடக்கே வேங்கடம்ல இருந்து தெற்கே தென்குமரி வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. எது சொல்லுதுன்னா தொல்காப்பியம். வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பரவி இருந்தது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. நம்மளுடைய இது வந்து அங்கிருந்து அது வரைக்கும் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளது கிழக்கு தொடர்ச்சி மலை வருது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அட்ஜாயிண்டா வராதுங்க, அங்கங்க பிட்டு பிட்டா தாங்க வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒரு இடத்துல ஒன்றாக இணையும். அந்த இடத்துக்கு தான் நீலகிரி இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல ஒன்றாக இணைகிறது. 2 மலையும் எங்க ஒன்றாக இணைகிறது? நீலகிரி மாவட்டத்துலதான் ஒன்றாக இணைகிறது. ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இரு கடற்கரை ஓரங்களிலும் அமைந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் நீலகிரி இங்க இருக்கு பாருங்க. இங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்றாக அமைந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, மாண்புகள். சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மன்னர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், மக்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுடைய ஒழுக்கங்கள், அவங்க எந்த ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருந்தது. சங்க இலக்கியங்களில் மன்னர்களும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வரையறுத்து கூறப்பட்டுள்ளன. ஓகேங்களா, நெறி பிறலாத போர் முறை, அவங்க எப்படி போர் பண்ணணும், மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், பஞ்சகாலத்துல ஏகப்பட்ட வரி விதிக்க கூடாது இல்லைங்களா, நேர்மையாக பொருளிட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர் தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டது. ஓகேங்களா, இதெல்லாம் அவ்வளவு தேவையில்லைங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏதாவது இதுல நமக்கு தேவையானது இங்க பாருங்க. வினையே ஆடவருக்கு உயிர்னு சொல்லக்கூடிய நூல் எது? குறுந்தொகை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வினையே ஆடவருக்கு உயிர், குறுந்தொகை, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? வினைய ஆடவருக்குயிர் குறுந்தொகை. அடுத்து இந்த பேஜ் பாருங்க. முச்சங்கங்கள் எங்கெங்க நடந்தது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். அந்த சங்கத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை வருடங்கள் நடந்தது, பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர் அந்த சங்கத்துல புலவர்களாக விளங்கினார்கள், புறந்தார்கள் அப்படிங்கிறது, அதனுடைய தலைநகரம் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே, இல்லைங்களா? சோ இதுல வந்து சிம்பிளா தான் கொடுத்திருப்பாங்க, தலைநகரங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். நம்ம மத்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். மூன்று சங்கங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் இன்றைய மதுரை. சோ சங்கத்தை வளர்த்தவர்கள் யாருன்னு பாருங்க. முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இது நோட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள். ஓகேங்களா? இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வேண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை. இது வந்து காய்ச்சின கடுகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சின கடுகுன்னு. இது வந்து வேண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன். செலியன் முடத்திருமாறன். செழிப்பா இருக்கலாம், இல்ல முடங்கி இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சின கடுகு ஃபர்ஸ்டுக்கு வந்து யாரு? காய்ச்சின கடுகு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது செழிப்பா இருப்பான் இல்லைன்னா முடங்கி இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு செழிப்பா இருப்பான், ரொம்ப முடங்கி இருப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது அந்த முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி. ஓகேங்களா? முடங்கி இருப்பா, இல்லடா திடீர்னு உக்ரம் கொண்டு எழுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடங்கி இருந்தவன் திடீர்னு உக்கிரம் கொண்டு எழுவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூன்றாவது. ஓகேங்களா? காய்ச்சின கடுகு முதல்ல செழிப்பா இருப்பான், இல்லைன்னா முடங்கி இருப்பான். முடங்கி இருந்தவன் திடீர்னு உக்ரம் கொண்டு எழுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 பேரும் உங்களுக்கு மறக்காம ஞாபகம் இருக்கும். சோ முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வேண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை. இன்றைய சங்கமான கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. இன்றைய மதுரையில கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை வளர்த்தார்கள். இந்த 3 தமிழ் சங்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 தமிழ் சங்கங்கள்ல இந்த 3வது தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா? இந்த 3வது தமிழ் சங்கத்துல வந்த நூல்கள் தான் இந்த 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ் சங்க கால நூல்கள். எனவே அவற்றை சங்க இலக்கியம்னு குறிப்பிடுகிறோம். எந்த சங்க கால நூல்கள்னா 3வது தமிழ் சங்க நூல்கள் தான் இந்த 8 தொகையும் 10 பாட்டும். அதனாலதான் என்னன்னு சொல்றோம்? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையில் கூறப்படுகிறது. இறையனார் களவியல் உரையை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, நக்கீரர். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சங்கங்களை பற்றிய வரலாறு எதுல இருக்கு? நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையில சங்கங்கள் எப்பெல்லாம் உருவாக்குனாங்க, எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, எத்தனை புலவர்கள் புறந்தார்கள், அதை எத்தனை பாண்டிய மன்னர்கள் புரவலர்களாக இருந்தார்கள், இல்லைங்களா? எவ்வளவு வருடங்கள் அந்த சங்கங்கள் நடைபெற்றது, இது எல்லா டீட்டெயில்ஸும் இறையனார் களவியல் உரையில அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். இறையனார் களவியல் உரையில எழுதுறவர் யாரு? நக்கீரர். ஓகேவா? இந்த தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் புறம்னு பிரிச்சாங்க. அகம் அன்பின் வழிபட்டது அகவாழ்வு, அதாவது தலைவன் தலைவி அவர்களுடைய காதல், அவர்களுடைய இல்லற முறை, இதை பத்தி எல்லாம் சொல்றது அகவாழ்வு, அகம் அப்படின்னு. வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வு, இல்லைங்களா? வீரம், குறை, கல்வி, சிறப்பு இதெல்லாம் சொன்னாக்க புறத்தினை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சோ நம்மளுடைய இதை வந்து அகம் புறம்னு 2ஆ பிரிச்சாங்க. அகவாழ்வுங்கிறது என்ன? ஒத்த வாழ்வு, உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வது அகவாழ்வு, இல்லைங்களா? தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வு. அங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம்னு சொல்ல முடியாது அவங்களால. அதுக்குதான் அகத்திணைன்னு பேரு. இந்த அகத்திணை 5 வகைப்படும். என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? சோ இந்த பொருந்தா காதலை பெருந்திணைன்னு சொல்றோம். மொத்தம்
அன்பின் ஐந்தினை, அகத்திணை வந்து 7, அதுல அன்பின் ஐந்தினை 5, அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, கை கிளையும் பெருந்திணையும் சேர்த்து அதை வந்து என்னன்னு சொல்றோம், அகத்திணைகள் மொத்தம் 7ன்னு சொல்றோம். அதுல இந்த பெருந்திணை வந்து பொருந்தா காமம், கைக்கிளை வந்து ஒருதலை காமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருந்திணை பொருந்தா காதலை பெருந்திணை எனவும் ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பியம் விளக்குகிறது. தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரம் விளக்குகிறது. உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு இதெல்லாமே முதலான கருப்பொருட்களை பின்னணியாக அமைத்து பாடும் மரபு இருந்தது. ஸோ உரிப்பொருள், கருப்பொருள், பெரும்பொருள், பெரும்பொழுது, சிறு பொழுது இது எல்லாமே நம்ம நேற்றே பார்த்துட்டோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. திணை, அதனுடைய நிலம், அதனுடைய சிறு பொழுது, பெரும்பொழுது, உரிப்பொருள். உரிப்பொருள்னா என்ன, நிமித்தம்ங்கிறது தான் அங்க உரிப்பொருள். ஸோ குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், இவங்களுடைய சிறு பொழுது யாமம். நான் சொல்லியிருக்கேன், யாருக்கு மாலை வைத்து என்ன பயன். அப்ப இது குறிஞ்சி, யாமம் வந்து குறிஞ்சி, மாலை வந்து குறிஞ்சி முல்லை இலைன்னு எழுதிக்கோங்க, மருதம் நெய்தல் பாலை. யாருக்கு மாலை வைத்து என்ன பயன். யாமம், மாலை, வைத்துனா வைகரை, என்னன்னா ஏற்பாடு, பயன் அப்படின் போது நண்பகல். ஓகேங்களா, அதை வந்து சிறு பொழுது கரெக்டா எழுதிடலாம். பெரும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், என்னன்னு சொல்லியிருக்கேன், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு பெரும்பொழுதுகள் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எழுதிக்கோங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. இதுல இது ரெண்டுத்துக்கும் 6 பெரும்பொழுதுகளும் வரும்னு சொல்லியிருக்கேன். குறிஞ்சினா குளிர் இருக்கணும், குளிர்காலம் அல்லது கூதிர் காலம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேரு குளிர் அல்லது கூதிர்னு சொல்லுவாங்க. குளிர்காலமும் முன்பனி வந்தா ரொம்ப குளிரா இருக்கும், அதுதான் குறிஞ்சிக்கு. முல்லை வந்து கார்காலத்துலதான் மலரும், மழை காலத்துல, அதனால கார்காலம். மருதமும் நெய்தலும் 6 இருக்கணும். இன்னும் மீதி இருக்கிறது எல்லாமே எங்க சேர்த்தணும், பாலையில. அதாவது பின்பனி, இளவேனில், முதுவேனில், இது 3மே எங்க சேர்ந்துரும், பாலையில. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஓகேவா. ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. உரிப்பொருள் பாத்தீங்கன்னாக்கா, இந்த உரிப்பொருள் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், இது அடிக்கடி கேட்பாங்க மேட்ச் தி ஃபாலோயிங்ல. முதல்ல புணர்தல், கடைசியில பிரிதல். நல்லா பாத்துக்கோங்க, பாலைனாவே பிரிதல் தான். இது வந்து புணர்தல், இது வந்து பிரிதல். நடுவுலயும் 2 ஈ வருங்க, சென்ட்ரல மட்டும் ஊடல் வருங்க. இங்க இருத்தல், இங்க இரங்கல். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவுல மட்டும் ஊடலுங்க. அப்ப வந்து கரெக்டா போடுவீங்க. முதல்ல பா, பின்னாடியும் பா, அது புணர்தல், இது பிரிதல். நடுவுல இருக்கிற 2மே ஈ. இங்க இந்த சென்டரா வர்றது மட்டும் ஊ, நம்ம மருதத்துக்கு மட்டும் ஊடல். ஒண்ணு இருத்தல், இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இரங்கல். இருத்தல், இரங்கல். பிரிஞ்சு போனதுனால இரங்கல் தெரிவிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. அடுத்து புறத்திணை விளக்கம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை கூறுவது புறத்திணை. எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பற்றி கூறக்கூடியது. இந்த ஒழுக்கம் எப்படி இருந்தாங்கன்றத சொல்லக்கூடிய ஒழுக்கம் இது, இதுக்கு புறத்திணை. அதாவது ஒரு மன்னனுடைய வீரத்தை பத்தி சொல்லலாம், அவனுடைய கொடை சிறப்பை பத்தி சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள். புறத்தார் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை பத்தி கூறுவதுதான் புறத்திணை. புறத்திணைகள் 7 என பகுக்க புறப்பொருள் வெண்பாமாலை எத்தனையா பிரிச்சிருக்கு, 12ஆ பிரிச்சிருக்கு. நம்ம 7ஆ பிரிக்கணும்னு நினைச்சா புறப்பொருள் வெண்பாமாலை எத்தனையா பிரிச்சிருக்கு இந்த புறத்திணைகளை, 12 புறத்திணைகள் சொன்னது வந்து புறப்பொருள் வெண்பா மாலைங்க. அது என்னன்னா வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களை சொல்லுது, போர் நடைபெறும் முறைகளை கூறுகிறது, மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து கூறுகிறது.
பாடான் திணை சிறப்பித்து பாடுவது பாடான். ஓகேங்களா, சிறப்பித்து பாடுவது பாடான் திணையாகும். மேற்கண்ட 9 திணைகளில் கூறாதவற்றை கூறுவது பொதுவியல் இல்லைங்களா. மொத்தமா புறத்திணைகள் 12 இல்லைங்களா. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணைன்னு புறப்பொருள் வெண்பாமாலை இந்த புறத்திணைகளை 12ன்னு சொல்லுதுங்க. சரிங்களா. அதுவே துறைகளை வந்து 55ன்னு சொல்லும். 55 65ன்னு சொல்லும் பாருங்க துறைகள். ஓகேங்களா. இதெல்லாம் பழைய தமிழ் புக்ல இருக்கும். சரி, அடுத்து விருந்தோம்பல். விருந்தே தானும் புகுவது புனைந்த யாப்பின் மேற்றே. இது வந்து முக்கியமான வரிங்க. இந்த வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த நூல்ல சொல்லப்படுகிறதுன்னு கேட்பாங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. மேற்றேன் வந்தாவே தொல்காப்பியம் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு மேற்றேன் வந்தா என்ன போட்டுறீங்க, தொல்காப்பியம். முன்னையும் ஒரு வரி பார்த்தோம் இல்லைங்களா. மேற்றே அப்படின்னு சொல்லிட்டு என்ன, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு பார்த்தோம். மேற்றேன் வந்தா என்ன போட்டுறீங்க, ஞாபகமா வச்சு தொல்காப்பியம்னு போட்டுருங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்றேன் வந்தாவே தொல்காப்பியம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருந்தினர்னு சொன்னாங்க இல்லையா. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின். சரி, இந்த விருந்தினர்னா என்ன அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? விருந்தினர்னா யாருமா? அதான் யாரு? முன்பின் தெரியாத உறவினர் வந்து நம்மளுடைய சொந்த பந்தம் மேம். விருந்தினர் வந்து முன்பின் தெரியாதவங்க. எஸ். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல விருந்தினர்கள் யாரு? இன்றைய காலகட்டத்துல உறவினர்கள் தாங்க மேடம். உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் தான் நமக்கு விருந்தினர்கள் இன்றைய காலகட்டத்துல. இன்னைக்கு காலகட்டத்துல எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துங்கிறாங்கப்பா. யாருமா விருந்தாளி? கூட பிறந்த அண்ணன், இல்லைன்னா தங்கச்சி, இல்லைன்னா பெற்ற அப்பா அம்மா இல்லைங்களா. இவங்கதான் நம்மளுக்கு விருந்தாளிகள். நாம, நம்ம கணவர், நம்ம குழந்தைங்க மட்டும்தான் நமக்கு குடும்பம். இவங்களை தவிர்த்து யாரு வந்தாலுமே நமக்கு விருந்தினர்கள். கூட யாரு? 3வது மனுஷங்க. அதாவது நமக்கு முன்பின் தெரியாதவங்க வந்து நம்ம கிட்ட கூட சேர்த்த மாட்டோம். நம்மளுடைய சொந்தக்காரங்க, நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பழகினவங்க, நம்ம கூட வளர்ந்தவங்க, இவங்களதான் நம்ம விருந்தினர்கள்னு சொல்றோம் இந்த இன்றைய காலகட்டம் இல்லைங்களா. ஆனா அன்றைய காலகட்டத்துல விருந்தினர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்பின் தெரியாதவர்கள். அந்த காலத்துல பஸ் அதெல்லாம் கிடையாது. அப்படியே நடைப்பயணம் மேற்கொண்டு போவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து எவ்வளவு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டுட்டு போக முடியும். சோ அப்ப வந்து என்னன்னாக்கா, யாராவது வீட்டுல நுழைஞ்சு சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு அந்த திண்ணை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இப்பவும் வந்து அந்த காலத்து வீடெல்லாம் நீங்க சப்போஸ் பாக்குற சான்ஸ் இருந்தா பாருங்க. ஒரு திண்ணை இப்படி இருக்கும். திண்ணை இப்படி இருக்குங்களா, இப்படி கட்டி வச்சிருக்காங்களா எல்லார் வீட்டு வாசல்லையும். இந்த இடத்துல அந்த தலை வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இப்படி இருக்கும். தலை வைக்கிற மாதிரி ஹைட்டா இப்படி ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது விருந்தினர்கள் வந்தா சாப்பிட்டுட்டு அவங்க வந்து படுக்கிறது. ஓகேங்களா. சோ விருந்தினர்கள் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் முன்பின் தெரியாத, முகம் தெரியாதவர்கள் தான். அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, விருந்தினர்கள் யாராவது இருக்காங்களா, வீடை சாத்துறதுக்கு முன்னாடி, கதவை சாத்துறதுக்கு முன்னாடி விருந்தினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதெல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்துட்டு தான் வந்து கதவே சாத்துவாங்க. அவங்களெல்லாம் உபசரிச்சு, அதாவது முகம் சுளிக்காமல் உபசரிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அவங்க போகும்போது அவங்க பின்னாடியே போய் 8 அடி வரைக்கும் போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வர்றது இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் விருந்தினர்கள் வந்தா ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது நம்ம வீட்டுல எல்லாம் இல்லைங்களா. அந்த மாதிரி காலகட்டம் போயிட்டு இருக்கு. சரி, சோ இப்படி இருக்கிறதான் நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம் நாம அன்றைய காலகட்டத்துல. சோ விருந்தே தானும் புதுவது புனைந்த
யாப்பின் மேற்றே தொல்காப்பியம் நூற்பாவுல இடம்பெற்றுள்ளது. விருந்து என்னும் சொல் புதியது என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. விருந்து என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க? புதியது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விருந்து என்னும் சொல் புதியது. மேற்றேன் வந்தா தொல்காப்பியம்ங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய லைன்ஸ் வந்து மைண்ட்ல வைக்க முடியாது உங்களால. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு சொன்னேன். இது என்ன நூல் சொல்லுங்க பார்க்கலாம். கலித்தொகை. கலித்தொகை. ஒழுகுது. களியா இருந்தா ஒழுகாது, கூழாயிடுச்சுன்னா ஒழுகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? களி கொஞ்சம் கரைஞ்சு கூழாயிடுச்சுன்னா ஒழுகும். ஓகேங்களா? களியா இருந்தா ஒழுகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்றேன் வந்தா தொல்காப்பியம், ஒழுகுதல் வந்தா கலித்தொகை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சாதாங்க நம்மளால எல்லா லைன்ஸுமே மைண்ட்ல உட்கார வைக்க முடியும். இல்லைன்னா ஒரு லைன் படிச்சா இன்னொரு லைன் மறந்துடும். வினையே ஆடவர் உயிர் என்ன நூல்? குறுந்தொகை. இது எல்லாமே பார்த்துக்கோ. சோ விருந்து அப்படிங்கிறது புதுமை. பொருள் என்னன்னா புதியது. புதியது. விருந்தினர் என்ற சொல்லும் அறிந்தவர், தெரிந்தவராகிய சுற்றத்தார் அல்லது முன்பின் அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரையும் குறிப்பது. இவர்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் பண்புதான் விருந்தோம்பல். பசியென வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளித்த சிறப்பு நம் தமிழர்களையே சாரும். தொல்காப்பிய காலம் முதல் இப்பழக்கம் தமிழர்களிடையே இருந்து வருகிறது. இல்லைங்களா? எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வரவேற்று விருந்தோம்பணும் அப்படிங்கிறது நம்முடைய பழக்கம். இல்லைங்களா? சோ விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பாற்றண்டு அப்படிங்கிற குறட்பா சொல்லுது. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. சாவாத மருந்தாக இருந்தாலும் விருந்தினர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உண்ணணும் அப்படிங்கிறது குறட்பா. இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு? தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியிருக்கிறாரு. தொல்லோர் சிறப்பின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள். இந்த லைன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று அப்படின்னு சொன்னது குறட்பா, திருக்குறள். இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காரு? தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு விருந்துக்கு அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்காரு. தொல்லோர் சிறப்பின் சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க? இளங்கோவடிகள். விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியினுடைய தலையாய கடமை. அதுதான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த விருந்தோம்பல் யாருக்கு செய்வாங்க? நெடும் பயணம் மேற்கொள்றதா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? உணவை வந்து கட்டி எடுத்துட்டு போக முடியாது. அதனால வந்து பசின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்கம் பசி எடுக்கும் போது தண்ணி எடுக்கும் போது பக்கம் இருக்கிற வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்ல வந்து அங்க ஒரு திணையில வந்து அங்கே அந்த திணையிலே வந்து தூங்கி இது பண்றதுதான் நம்ம வந்து அப்ப பண்ணிட்டு இருந்தோம். நெடும் பயணம் மேற்கொள்பவர்களால் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடன் கொண்டு செல்வது என்பது இயலாத செயல். அவ்வாறு உணவின்றி பயணம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு வழியில் உள்ள வீடுகளில் உள்ளோர் உணவளிப்பர். சங்ககால தமிழர்கள் பசியென்று வருபவர்களை வரவேற்க வீட்டு வாயிலில் காத்திருப்பர். இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பர். யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு யாரும் இல்ல, இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்துலதான் கதவை அடைப்பாங்க. அவ்வாறு யாராவது வந்தாங்கன்னா அவர்களை வரவேற்று அது எந்த நேரமா இருந்தாலும் உணவளிப்பர் என்பதை நற்றிணை பாடல் மூலம் அறியலாம். அந்த பாடல் என்னன்னு பாருங்க. கோவலர் மலவிடை பூட்டிய குழாய் தீம்புலி செவியடை தீர தேக்கிளை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு அப்படிங்கிறது. விருந்தினர் இரவில் காலம் கழித்து வரினும் மனம் மகிழ்ந்து விருந்தோம்பினர் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய வரிகள். ஓகேங்களா? ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர்ங்கிறது ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். என்ன ஔவையார் பாடல் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க.
ஒரு நாள் சென்றாலும் இங்க பாருங்க, இரு நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் வரவேற்றது போலவே இன்முகத்தோடு வரவேற்பாங்கன்றது ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். அன்னைக்கு ஆடு மேய்க்க போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆடு மேய்க்கிறதுக்காக ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்படும் போது உணவினை மூங்கில் குழாயில இட்டு மாட்டின் கழுத்துல கட்டுவாராம். காட்டு வழியில செல்லும் போது அவ்வழியாக பசியோடு வருபவர்களுக்கு தாம் வைத்திருக்கும் உணவினை பகிர்ந்து கொடுப்பார்கள். பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடை நூல் குறிப்பிடுகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா மடை நூல் குறிப்பிடுகிறது. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. இளங்கோவடிகள் கேட்பாங்க, தொல்லோர் சிறப்பின் உணவு சமைக்கும் முறைகளை குறிப்பிடக்கூடியதுனாக்கா மடை நூல். உணவு பற்றிய செய்திகள் சிறுபானார் ஆற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தெந்த நூல்கள்ல உணவு பற்றிய செய்திகள் இருக்குனாக்கா சிறுபானார் ஆற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை. சிறுபானார் ஆற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலையில உணவு பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பதே வல்லன்மை. அதாவது வள்ளல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் வள்ளல். அதுதான் அரசர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளுள் தலையாயது என கருதப்படுவது எதுனாக்கா வல்லன்மை. இது நோட் பண்ணிக்கோங்க. அரசர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளுள் தலையாயது இந்த வல்லன்மை தாங்க. ஓகேங்களா? கல்வி, தருக்கன், இசைக்கொடை ஆகிய பெருமித பண்புகளுள் ஒன்றாக வள்ளல் தன்மை விளங்குகிறது. அதெல்லாம் வேண்டாம். அரசர் பின்பற்ற வேண்டியதுல தலையாயது எது அப்படின்னா வள்ளல்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 7 விதமான வள்ளல்கள் இருந்தாங்க. கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம் நாம. யாரு? பேகன், பாரி, திருமுடிக்காரி, ஆயண்டிரன், அதியமான், நல்லி, வல்வில் ஓரினெல்லாம் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரை பத்தி நமக்கு இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. யார் யாரு என்னென்ன வள்ளல் தன்மை பண்ணாங்கன்றது அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டின்ல. அதையும் நோட் பண்ணிக்கலாம். சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லாம் வள்ளல் தன்மை மிக்கவர்களாக விளங்கினார்கள். இந்த குறுநில மன்னர்களும் வள்ளல் தன்மை மிக்கவர்களாக விளங்கினர். கடையேழு வள்ளல்கள் வாரி வழங்கினாங்க. அந்த கடையேழு வள்ளல்கள் அவங்க ஆட்சி செய்த பகுதி, அவங்க வள்ளல் தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். பேகன் எங்க ஆட்சி பண்ணனா பழனிமலை. பேகன் பழனிமலை. மயிலுக்கு போர்வை தந்தவன் யாரு? ஓகேங்களா, இதுவும் பா, இதுவும் பா, இதுவும் பா. பார்த்துக்கோ. பேகன் பழனிமலை போர்வை. பேகன் பழனிமலை போர்வை. பேகன் பழனிமலை போர்வை. அடுத்து பாரி. பாரி பரம்பு மலை. ஓகேங்களா, பாரி முல்லைக்கு பேகன் பாத்தீங்கன்னாக்கா பழனிமலை. மயிலுக்கு போர்வை தந்தவன் இந்த பேகன். பழனிமலை மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். பாரி பரம்பு மலை. முல்லை தேர் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த தேர்ல பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் தேரை பார்க்க போகும்போது முல்லை கொடி தேர் ஃபுல்லா படர்ந்து இருந்தது. ஓகேங்களா, அதனால அந்த தேரை எடுத்து அந்த முல்லை கொடி அழிஞ்சிருமேனிட்டு அந்த தேரை அப்படியே விட்டுருவார். அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த முல்லைக்கு முல்லை படர்வதற்கு தம் தேரையே தந்தவர் பாரி. பாரி எந்த இதை சார்ந்தவர்னா பரம்பு மலை. திருமுடிக்காரி மலையமா நாடு. திருமுடிக்காரினுடையது மலையமா நாடு. குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஓகேங்களா, திருமுடிக்காரி குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆய் அண்டிரன். ஆய் பொதிய மலை.
பாருங்க, பொதிய மலை. நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நீலநாகத்தினுடைய அந்த உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவன் யாரு? பொதிய மலை ஆயண்டிரன். அதியமான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதியமான் வந்து தர்மபுரி, தகடூர். தகடூரை தலைநகராக கொண்ட ஆண்டவன் தான் அதியமான். ஏன்னா நம்மளுடைய தர்மபுரி இல்லைங்களா? உங்களுக்கு தர்மபுரியில் உள்ள நுழையும் போதே இருக்கும் அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்ட் தாங்க இது. உங்களுக்கு மறக்காது. ஸோ நல்லி பாத்தீங்கன்னா கண்டீர மலை. மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வழங்கியவர், ஊரையே பரிசாக கொடுத்தவர். வல்வில் ஓரி கொல்லிமலை. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் வல்வில் ஓரி கொல்லிமலை. ஓகேங்களா? எந்தெந்த மலை யார் யாரு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்பாங்க. பேகன் பழனிமலை, மயிலுக்கு போர்வை தந்தவர். பேகன் பழனிமலை, மயிலுக்கு போர்வை தந்தவர். பாரி பரம்பு மலை, முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர். முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர் இந்த பாரி பரம்பு மலை. திருமுடிக்காரி மலையமா நாடு, குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆயண்டிரன் பொதிய மலை, நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நீலநாகத்தினுடைய உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் தகடூர், அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு ஈந்தவர். நல்லி கண்டீரமலை, மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். வல்வில் ஓரி கொல்லிமலை, யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். ஓகேங்களா? ஸோ இதோட லெசன் முடிஞ்ச மாதிரி இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்க புக்ல இருக்கும். புக் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இன்னும் இருக்குமா? இது லெசன் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த எல்லாருமே புக்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் நேத்து சொன்னேன் பிடிஎஃப் தான் மேம் இருக்கு. பிடிஎஃப் வச்சிருக்கீங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். புக்ஸ் எத்தனை பேர் கிட்டமா இருக்கு? புக்ஸ் இருக்கிறவங்க நான் சொன்ன வேர்டிங்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. எத்தனை பேர் புக்ஸ் வச்சிருக்கீங்க? மேம் புக்ஸ் இல்ல மேம். யார்கிட்டமா? புக்ஸ் இல்ல மேம். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்ப சொன்ன மேம். அதான் இல்ல இந்த புக் எத்திக்ஸ் புக் நான் நேத்து பண்ணிருந்தேனே. நான் எத்திக்ஸ் புக்ல ஒரு 5 லெசன் எடுக்க போறேன். அந்த எத்திக்ஸ் புக்கை கையில வச்சுக்கோங்கன்னுட்டு. புக்ஸ் யார்கிட்டயும் இல்லையா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருக்கலாம் இல்லையா? புக்கை 11th எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, வேணா குரூப்ல போடவா மேம்? புக்கையாமா? ஆமா மேம். எத்திக்ஸ் புக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இந்த புக் வச்சிருக்கேன் மேம். ஓகே ஓகே ஓகே. டவுன்லோட் எல்லாருமே பண்ணிக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. புக்ஸ் வேணும்னா நீங்க உங்களுக்கு குரூப்ல புக்கை போட்டுருமா. ஏன்னா நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது புக்ஸ் வேணும் நமக்கு. ஓகே மேம். புக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நீங்க அதை மட்டும் படிக்கலாம். புக் இல்லனா அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் கடை இருந்தாவது ஜெராக்ஸாவது போட்டுருங்க. ஜெராக்ஸ் கடை இல்ல மேம், பார்த்தோம் மேம். இருந்தாலும் தான் சொன்னேன். ஏன்னா லாக்டவுனு ஒரு சில இடத்துல வந்து தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருப்பாங்க, போன் பண்ணா கூட போட்டு தருவாங்க, அதனால சொல்றேன். சரி ஓகே. இந்த திருக்கோயில்கள் அப்படின்றது அடுத்த டாபிக். சமய பண்பாட்டு வளர்ச்சிகளை மேடம் ஒரு சந்தேகம் மேடம். சொல்லுங்கப்பா. இந்த பேகன் எல்லாருக்கும் வந்து மலைன்னு வருது மேடம். பேகனுக்கு பழனி மலை, பாரிக்கு பரமு மலை, காரிக்கு மலையமான் நாடு அது மலை, ஆயண்டீரனுக்கு பொதிய மலை, நல்லிக்கு இது கம்பீர மலை இப்படி வருது. அதையும் வந்து தகடூர் நம்ம தர்மபுரி, அதுல ஏதாவது மலை ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்குங்களா மேடம்? நம்ம தகடூரை தர்மபுரியே ஏதாவது மலைன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? எந்த மலை அது, எந்த மலையை ஆண்டவன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா மேடம்? மேடம் பேசுறது கேக்குதுங்களா மேடம்? ஹலோ
போயிட்டு இருக்கு. கேக்குதுங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். இல்ல எனக்கு லைன் கார் ஃபோன் பண்ணிருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல, அதனால லைன்ல இல்ல. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதான் மேடம், இது எல்லா இந்த கடையெழு வள்ளல்களுக்கு 7 பேருக்குமே வந்து 7 பேத்துல 6 பேத்துக்குமே வந்து அந்தந்த மலை, பழனி மலை, கொல்லிமலை, பரமமலை அப்படின்லாம் இருக்குங்க மேடம். நம்ம தர்மபுரி அண்ட் அதிகனுக்கு மட்டும் தகடூர்னு இருக்கு. தகடூர் தர்மபுரிக்கு ஏதாவது மலை இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல. சரிங்க மேடம், நன்றி. தர்மபுரியை தான் அவர் ஆட்சி செய்த பகுதி. இது ஷார்ட் கட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நிக்காது நமக்கு, இல்லைங்களா? மறந்து போயிடும். பேகன் பாருங்க. பேகன், பழனிமலை, மயில். பழனி உங்களுக்கு தெரியும். பழனினாவே அவங்களுடைய வாகனம் என்ன? முருகர்து பழனி மயில். பாரின்னும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்காது. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரின்றது சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லும், உங்களுக்கும் தெரியும். சோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்காது, இல்லைங்களா? ஆமா மேடம், ஆமா. அப்போ நீங்க இது பாத்தீங்கன்னாக்கா பேகன், பாரி இது ரெண்டுமே பால தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்லைங்களா? இதனுடைய மலையும் ரெண்டுமே பால தான் ஸ்டார்ட் ஆகும். ஒண்ணு பழனி மலை, இன்னொன்னு பரம்பு மலை. புரியுதுங்களா? பழனி மலைக்கு மயில், அப்போ தேருக்கு பரம்பு மலை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னொரு மலை பேலன்ஸ் புரியுதுங்களா? இல்ல புரியுற மாதிரி இருக்குங்களா? புரியுதுங்க மேடம். 2 மலை தான், பழனி மலை ஒண்ணு, பரம்பு மலை ஒண்ணு. பழனின்னும் போது முருகன், முருகன்னும் போது மயில், சரிங்களா? பரம்புன்னும் போது முல்லைக்கு தேர் கொடுத்தவன், அப்போ தேர் கொடுத்தவன். அப்ப இது வந்து பேகன்னும் போது தேர் கொடுத்தவன் யாரு? பாரி தான். தேர் கொடுத்தவன் பாரின்னும் போது இது பேகன் கன்ஃபார்மா உங்களுக்கு மேட்ச் ஆயிடும், இல்லைங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு டவுட்டே இருக்காது, மேட்ச் பண்ணிடுவீங்க நீங்க, அப்படிதானே? ஆமாங்க மேடம். அடுத்தது திருமுடிக்காரி. திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லி பாருங்க. திருமுடிக்காரி மலையமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் மூ வருது, இங்கேயும் மாலை வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியா இருக்கிறது குதிரைகள், குதிரைகளுக்கு முடி நிறைய இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நம்ம இப்படி ஞாபகம் வச்சாதான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா படிக்கும் போது ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் ஞாபகம் இருக்கும், 2 நாள் ஞாபகம் இருக்கும், படிச்சு ஒரு 7 நாள் கழிச்சு என்ன ஆயிடும்? மறந்துடும். ஓகேங்களா? திருமுடிக்காரி, மலையமா நாடு, குதிரைகளை பரிசாக வழங்கினவர் இவர், இல்லைங்களா? அடுத்து ஆயண்டிரன். பாம்பு அண்டியதால் சீண்டிடுச்சுனா, அண்டிடுச்சுனா அப்படின்னு சொல்லுவோம் நாம. பாம்பு அண்டிடுச்சுனா, நீலநாகம் அண்டிடுச்சுனா, ஓகேங்களா? நீலநாகம் அண்டிடுச்சுனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதிகை மலை, பொதிகை, ஓகேங்களா? அண்டுதல் எது? நீலநாகம் அன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அண்டுதல் எது? நீலநாகம், பொதிகை மலை. அதியமான், தகடூர், நெல்லிக்கனி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அப்படித்தானே? அடுத்து நல்லி. நல்லி கண்டீரமலை, மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். அது பார்க்கலாம் இருக்க. வல்வில் ஓரி, வல்வில் ஓரி கொல்லிமலை, யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவன். கொல்லிமலையில என்ன கொல்லிமலை, வல்வில் ஓரி கொல்லிமலை, யாழ் மீட்டும். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தோணுதுங்களா? தோணுச்சுன்னா சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டுக்கும். யாழ் வந்து மியூசிக் ரிலேட்டடா இருக்கு மேம். வில்லு அது மியூசிக் ரிலேட்டடா இருக்கு மேம். அதுக்கு வந்து அந்த யாழுக்கு வந்து வில்லு மாதிரி கட்டணும், இல்லைங்களா? வில்லு கட்டி யாழ் மீட்னா கொல்லிமலை பிசாசுகள் எல்லாம் வரும், இல்லையா? அப்படித்தானமா? வில்லு கட்டி யாழ் மீட்னா கொல்லிமலை பிசாசுகள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ப நல்லி, நல்லி எலும்பு சாப்பிட்டா கம்பீரமா நல்லா ஸ்ட்ராங்கா கம்பீரமா வளரலாம். மலைவாழ் மக்களுக்கு, மலைவாழ் மக்கள் எல்லாம் நல்லா நல்லி எலும்பு சாப்பிட்டு கம்பீரமா இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு 7மே கரெக்டா ஒரு ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சரிங்க மேடம், முடியுங்க மேடம். ஓகே, ஃபைன். நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா
இந்த திருக்கோயில்கள் இன்னும் இந்த லெசன் முடியலங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல இவ்வளவுதான் இருக்கு, பிடிஎஃப் தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. முடிஞ்சிடும், இன்னைக்கு இந்த லெசன் முடிச்சிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு லெசன் முடிச்சிடலாம். அது உடனே நீங்க இன்னைக்கே போயிட்டு பாத்துருங்க, சரிங்களா? கோயில்களின் சிறப்பு. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உயர்த்த இந்த கோயில்களில வந்து சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்துறோம் நம்ம, இல்லைங்களா? வயது என்பது உயிரோடு கூடிய உடலுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆன்மாவுக்கு வயது கிடையாது. நம்ம உடம்புக்கு மட்டும்தான் வயசானது ஏறிட்டே போகும். வயசு ஏற ஏற என்ன ஆகும்? நடையில தளர்வுகள் இருக்கும், முடியெல்லாம் நிறைச்சு போயிடும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். ஆன்மா நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு வயதுங்கிறது கிடையாதுங்க. ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலை லயமாகுதல் அப்படின்னு சொல்றோம். லயமாகுதல்னா என்னன்னா, ஸ்கிரீன் தெரியலீங்களா? தெரியுது மேம். ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப சொல்ற டாபிக் தெரியல மேம். நான் சொல்ற டாபிக் ஆக்சுவலா உங்களுக்கு இதோட முடிச்சிட்டாங்க லெசனை, பாருங்க போய் வாங்க போ. நம்மளுது லெசனை உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல முடிச்சிட்டாங்கங்க, அவ்வளவுதான் பாருங்க, முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஓகேங்களா? ஓகே. நான் சொல்றது எக்ஸ்ட்ராவா இருக்கு, லெசன் முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்ட்ராஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை அப்படியே சும்மா நோட் பண்ணிக்கோங்க. புக் இருக்கிறவங்க கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, லயமாகுதல் அப்படின்னு பேரு. அதாவது ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலை லயமாகுதல்னு சொல்றோம். எங்க இருந்து அந்த ஆன்மா வந்துச்சு அங்கேயே போய் சேர்றதுதான் லயமாகுதல்னு சொல்றோம், ஓகேங்களா? சோ கோயில்கள் ஆன்மா லயமாகும் இடங்களாக திகழ்கின்றன. கோயில்கள் தான் இந்த ஆன்மாக்கள் போய் சேரக்கூடிய இடங்களாக இந்த கோயில்கள் திகழ்கின்றன. சோ ஆன்மாக்கள் லயமாகுத இடமாக திகழ்வது எதுன்னு கேட்டா கோயில்கள், ஓகேங்களா? லயமாகுதல்னா என்னன்னு கேட்டாக்கா, ஆன்மா எதுல இருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலை லயமாகுதல்னு சொல்றோம், ஓகேங்களா? எனவேதான் கோயில்களை ஆலயங்கள், அந்த லயங்கள் ஆன்மா போய் அதுல போய் லயமாகிறது தான் ஆலயம் அப்படின்னு சொல்றோம். கோயில்களில் நுண்கலைகள் வளருகின்ற இடமாக திகழ்கிறது. நுண்கலைகள் வளருகின்ற இடம் எது? கோயில்கள் தான் நுண்கலைகள் வளருகின்ற இடமாக திகழ்கின்றது. சோ தேவார திருவாசக பாடல்கள் சிவன் கோயில்களிலும் 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ கோயில்களிலும் பாடப்பட்டன. இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம். சைவம், வைணவம், பக்தி இலக்கியங்கள் எல்லாமே நேத்து பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்குமே? எஸ், நம்ம எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம். எல்லா இலக்கியங்களையுமே நம்ம ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஞாபகம் இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இது பண்ணிட்டு போயிடலாம். கோயில்கள் நுண்கலைகள் வளருகின்ற இடமாக திகழ்கிறது. தேவார திருவாசக பாடல்கள் சிவன் கோயில்களிலும் 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ கோயில்களிலும் பாடம் பெற்று வருகின்றன. கோயில்கள் திருமுறைகள் வளரும் இடமாக இருந்தன. மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மக்களுக்கு புகலிடமாக திகழ்ந்தவை திருக்கோயில்களாகும், ஓகேங்களா? மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மக்கள் எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு, ஏன்னா இந்த சமண முனிவர்கள் தங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சமண முனிவர்களை மன்னன் வந்து எங்க தங்க வச்சான்? பஞ்சம் வெள்ளம் வந்தப்போ கோயில்ல தங்க வச்சானா? பாண்டிய மன்னன் அவங்க நல்லா பாத்துக்கிட்டானா? அதுக்கப்புறம் அவங்க 8000 பிரபந்தம் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தோமா நூல்கள். அதுல அத சொல்லிக்காம பஞ்சம் முடிஞ்சது, அவங்க எல்லாம் வந்து கோயிலை விட்டு போனதுமே என்ன ஆயிடுச்சு? அவன் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் வைகை ஆற்றுல விட்டான். அதுல 400 ஏடுகள் மட்டும் மேல வந்தது எதிர்த்து, அப்படிங்கிறத பார்த்தோமா? ஞாபகம் இருக்குங்களா? சோ இந்த மழை காலத்துல, வெள்ள காலத்துல, பஞ்ச காலத்துல இன்னைக்குமே சென்னையில எல்லாம் வந்து நிறைய மழை எல்லாம் வந்தப்ப என்ன பண்ணாங்க? கோயில்கள் எல்லாம் தங்க வச்சாங்க இல்லைங்களா? சோ திருமண விழாக்கள் கோயில்களின் மண்டபங்கள்ல நடைபெற்று வருது. இன்னைக்கு கொரோனால எல்லாம் எந்த மண்டபமும் திறக்க கூடாது, எங்க எல்லாமே கோயில்கள்ல தான் பண்ணணும். சோ கோயில்கள் சமுதாய புகலிடமாகவும் ஊர்ப்பணி மன்றங்களாகவும் இருந்தன. ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறியவர் ஔவையார். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. இருக்குங்களா இந்த பழமொழி? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில்ல போய் கும்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னவங்க ஔவையார். தமிழ்நாட்டின் திருக்கோயில்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. எதனுடைய திருக்கோயில்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறதா? தமிழ்நாட்டின்.
சோ பண்டைய தமிழர் சிற்பக்கலை நுணுக்கங்களை வருங்கால சந்ததியினருக்கு விட்டு சென்ற பெரிய பொக்கிஷம். சோ மொழி தோன்றுவதற்கு முன்பே ஓவியம் தோன்றியதுன்னு சொல்லலாம். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்து. நாட்டியம் என்பது என்னன்னாக்கா இசையோடு கூடிய கூத்துக்கு நாட்டியம்னு பேரு. இசையோடு கூடிய கூத்துக்கு நாட்டியம். சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி சொல்கிறது. கூத்து வகைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம். கற்புலனாகும் இன்பத்தை தருவது ஆடற்கலை. அதாவது பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை பார்த்து மகிழக்கூடிய இன்பத்தை கொடுப்பது ஆடல் கலை இல்லைங்களா? கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்லும் ஆடுதலே ஆடல். ஆடவல்ல நடன மகளுக்கு விரலின் பேருங்க. மகள், நடன மகள் பெண்ணாக இருந்தால் என்ன பேருனா விரலி. நடன மகனுக்கு கூத்தன்னு பேரு. நடன மகளுக்கு என்ன பேரு? விரலி. ஓகேங்களா? நடன மகள் அப்படின்னாக்கா பாருங்க விரலி. நடன மகன்னா கூத்தன் அப்படின்னு பேரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடக்கூடியது வள்ளி கூத்து. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. வள்ளி கூத்து யார வழிபட்டு ஆடுறது? முருகனை. அதுவே குன்றக்குறவை நம்ம இதுல படிச்சிருப்போம் சிலப்பதிகாரத்துல. குன்றக்குறவைங்கிற ஆட்சியர்கள் வந்து நடத்துறாங்க குன்றக்குறவைன்ட்டு. அது எந்த கடவுளை வழிபட்டது? திருமாலை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குன்றக்குறவை நீங்க சிலப்பதிகாரத்துல படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த குன்றக்குறவை எந்த கடவுளை வழிபடுவதுன்னா திருமாலை வழிபட்டு ஆடக்கூடியது. ஆட்சியர் குறவை அப்படின்னா பெண்கள் கை கோத்தாடும் குறவை கூத்துக்கு ஆட்சியர் குறவை. துணுங்கை கூத்து, புனலை கூத்து போன்ற இலக்கியங்களில் காணப்படக்கூடிய கூத்து வகைகள். சிவன் ஆடுறாரு பாத்தீங்களா ஒரு கூத்து, அந்த கூத்துக்கு என்னங்க பேரு? யாராவது சொல்ல முடியுமா? சிவன் ஒரு கூத்து ஆடுவாரு. தாண்டவம். தாண்டவம் ஆடுவார். அந்த கூத்துக்கு என்ன பேரு? தாண்டவம். சைவ பெருமக்கள் இறைவனை ஆடும் கடவுளாக, அம்பல கூத்தனாக, ஆடல் வல்லானாக, நடராசனாக போற்றி வணங்குகிறார். அந்த தாண்டவம் ஆடுறவர் யாரு? நடராசன். ஓகேங்களா? வைணவ பெருமக்களும் திருமாலை குழலூதி கோபியருடன் ஆடும் கண்ணனாக போற்றினார்கள். அவரு எப்பவுமே யாரு கூட ஆடுவாரு? கோபியரோட தான் ஆடுவார் அவர் வைணவர். சோ காலை தூக்கி நின்றக்கூடிய நடராசர் திருமேனி. நடனக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டியது நடராசர் திருமேனி. இந்திய பெருநாட்டிற்கு தமிழக பரதக்கலை தான் ஒரு சிறந்த நன்கொடை என்றால் அது மிகையாகாது. பயிர் வளர்வதற்கும் மழைக்கும் காரணமான சூரியனை வணங்கி என்ன விழா நம்ம எடுக்கிறோம்? பயிர் வளர்றதுக்கும் மழைக்கும் காரணமான சூரியனை வணங்கி நம்ம சூரியனுக்கு எந்த விழா கொண்டாடுறோம்? வெரி குட், பொங்கல். பொங்கல் விழா கொண்டாடுறோம். தமிழர் பொங்கல் விழாவை வட இந்தியாவுல என்ன பேர்லன்னா மதுர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. காவிரி ஆற்றுக்கு ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடி பெருக்கு கொண்டாடுறோம் நாம. ஓகேங்களா? சோ கிராமிய விளையாட்டு அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்கன்னா மற்போர் விற்போர் வீர விளையாட்டாக இருந்தன. பெண் குழந்தைகளுக்கு அம்மானை ஊசல் போன்றவையும், ஆண் குழந்தைகளுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர். இதெல்லாம் நான் நேற்றே சொன்னேன். ஆண் பால் பிள்ளை தமிழ், பெண் பால் பிள்ளை தமிழ். இதுல பொதுவானது என்னென்ன, வேறுபடக்கூடிய அந்த 3 பருவங்கள் என்னென்னன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஜல்லிக்கட்டு பண்டைய தமிழரின் வீர விளையாட்டுல ஒன்று என்ன? இந்த ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவல் அப்படிங்கிறது. இந்திர விழா, மருத நில கடவுள் இந்திரன். அந்த இந்திரனை கும்பிட்டு நம்ம வந்து கொண்டாடுறது. வசந்த காலத்தின் முழு நிலா நாளை இந்திர விழாவாக கொண்டாடி மகிழ்வர். இந்திர விழாங்கிறது வசந்த காலத்தின் முழு நிலா. இது சரி, இவ்வளவுதாங்க நம்மளுடைய இந்த லெசன். இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸும் நான் இப்ப கேட்பேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா நான் சொல்லிடுறேன். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறானது பாத்தீங்கன்னா கை அசைவுகள். இந்த கை அசைவுகளை சமஸ்கிருதத்துல ஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்தம் அப்படின்னா என்னன்னா, பரதநாட்டியத்துல இந்த கையெல்லாம் நம்ம அசைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. இப்ப சோபனா ரவி இருப்பாங்க, அவங்களுடைய பரதநாட்டியம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கை அசைவுகள், கண் அசைவுகள்லயே அவங்க அந்த இதை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது ரொம்ப முக்கியம், அந்த கை அசைவுகள். இந்த கை அசைவுகளுக்கு பரதநாட்டியத்துல ஹஸ்தம்னு பேரு. கை என்பதன் சமஸ்கிருத சொல்லே ஹஸ்தம். எதனுடைய சமஸ்கிருத சொல்? கை என்பதன் சமஸ்கிருத சொல் தான் ஹஸ்தம். ஓகேங்களா? கை என்பதன் சமஸ்கிருத சொல் தான் இந்த ஹஸ்தம். இந்த ஹஸ்தம் பாத்தீங்கன்னாக்கா பரதநாட்டியத்துல அடவு, அபிநயம் இரண்டிற்கும் முக்கியமானது இந்த கை. இதுதான் கை அசைவுகள் தான். எது எதுக்கு முக்கியமானதுன்னா அடவு, அபிநயம், இந்த இரண்டிற்கும் முக்கியமானது இந்த முத்திரை தான். சோ கை விரல்களின் பல்வேறு நிலைகளாலும்
கை முத்திரை அல்லது அஸ்தங்கள் என இந்த அசைவுகளினாலும் பொருள்படக்கூடிய அழகிற்கு இது அபிநயங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், இத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒற்றை கை இரட்டை கை அப்படின்னு சொல்லுவாங்க. பரதத்துல அபிநயத்திற்காக பயன்படக்கூடிய இந்த அசைவுகளை 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு ஒற்றை கை. ஒற்றை கைனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணையவே இணையாது. இதுக்கு இணையா கைன்னு பேரு. இணையாது, இது இணையா கை. இரட்டை கைனா ரெண்டும் இணைஞ்சு பயன்படுத்தக்கூடியதுக்கு இரட்டை கை, அதாவது இணைந்த கை அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க உங்களுடைய லெசன் இன்னைக்கு முடிஞ்சது. சோ இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம், என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரம். எல்லாருமே ஆன்சர் பண்ணணுங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி கொஞ்சம் தயவு செய்து பேக்ரவுண்ட் பாட்டு ஓடுறது இது மட்டும் வச்சுக்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியே வந்துருங்க. டிவி எல்லாம் ஓடிட்டு இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. இருக்க 5 நிமிஷம் ஆன்சர் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோன்றது இதுலதான் தெரியும். பண்பாடு என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? டி.கே. சிதம்பரனார். பொருந்தாத இணையை கண்டறிக. நிலமும் சிறுபொழுதும் கொடுத்திருக்காங்க. இத அப்படியே கரெக்டா பொருந்தாதது எது பாருங்க. பாலை ஏற்பாடு. பாலை ஏற்பாடு மேடம். பாலை என்னங்க மேடம்? பாலைக்கு நண்பகல். யாருக்கு மாலை வைத்து வாங்கி என்ன பயன் வந்து நண்பகல் இல்லைங்களா? அப்ப பாலைக்கு என்ன வருது? நண்பகல். இதுதான் மிஸ்டேக் ஆனது. மீதி எல்லாம் கரெக்டா வருது இல்லைங்களா? யாருக்கு மாலை வைத்து என்ன பயன்? கீழ்காண்பவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. சரியாக பொருந்தி இருக்கிறத பாக்கணுங்க. நம்ம யார் பார்த்தோம்? பேகனுக்கு என்ன பார்த்தோம்? மயிலுக்கு போர்வை. பழனி மலை. அடுத்து பரம்பு மலைக்கு என்ன பார்த்தோம்? தேரு. முல்லைக்கு தேர் கொடுத்தான். ஆய் அண்டிரன் போது அண்டிடுச்சுன்னா தீண்டிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்? போர்த்தி மகேந்தவர். ஆய் அண்டிரனுக்கு ஆரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு புதிய மலை மேடம். புதிய மலை பொத்தி வச்சிருந்தாங்க. நீலநாகம் மலை பொத்தி வச்சிருந்தாங்க மண்டிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். சோ இப்ப நம்ம இத மேட்ச் பண்ணி பாக்குவோமா? ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏலம் எது தவறு எது சரின்னு பாக்கலாம். பாரி என்ன வந்திருக்கணும்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாடி. அது ஒண்ணு சரி. அது சரி மேம். மூணே தப்பு மேம். அதியவனுக்கு வந்து மற்ற மூணுமே தவறுங்க மேடம். ஒண்ணு மட்டும் சரிங்க மேடம். அது சரிங்க, எனக்கும் தெரியுது. நான் கேக்குறதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. நீங்க பேகனுக்கு என்ன வந்திருக்கணும்? ஏன்னா நம்ம கரெக்டா மயிலுக்கு போர்வை பழனி மலை. பேகன் ஆய் அண்டிரன் என்ன வந்திருக்கணும்? இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவன். நெல்லிக்கனி அளித்தவன் அவ்வை. இது அதிகமான். அப்படியே கூட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இல்லன்னா மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. பாத்துக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஓகே. பாருங்க இந்த பிரேக்க சொற்கள் நம்ம பார்த்தோமா? பகரி குமரி குமாரி. தொண்டி திண்டிஸ். முசிறி முசிறிஸ். கொற்காடு பகரி குமரி குமரி. ஆப்ஷன் ஆ மேம். ஓகே.
ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார்? இந்திய மருந்துன்னு சொன்னாரு. இந்திய மருந்து மிளகு மருத்துவ முறை மிளகு பாடறிந்து ஒழுகுறது எது? கலித்தொகை கெட்டியா இருந்தா ஒழுகிருக்காது, களியா இருந்தா ஒழுகிருக்காது, கூல் ஆயிட்டு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரி, ரைட்டு. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. எந்த நூல் சொல்லுது? தொல்காப்பியம். கூற்று சரி. பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். இதுதான் இருந்துச்சு காரணமாங்க படிச்சப்போ. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குவோம் உயர்ந்தவர்கள். கூற்றும் காரணமும் சரி. கட்டுப்பாட்டிலிருந்து ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. பொன் ஆகிய உலோகங்கள் மீது குறிக்கப்படுகின்ற எழுத்துக்களுக்கு என்ன பேர்? பட்டயங்கள். வெரி குட், சூப்பர். தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? சொல்லுச்சு. புறத்திணைகள் 12. 7 மேம். 12 சொன்னது புறப்பொருள் வெண்பாமாலை. தொல்காப்பியம் கூறினது 7. புறத்திணைகள் 12 சொல்லுச்சு. ஆனா தொல்காப்பியம் புறத்திணைகள் எத்தனைன்னு சொல்லுச்சு? 7. ஓகேங்களா? இத வந்து நம்ம பார்த்துவாங்க. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12ங்கிறது தவறு. 7. யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை சரி. எல்லாருக்கும் புறத்தவர்கள் வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வெளியே சொல்ல முடிய ஒழுக்கம்னா அது புறத்திணை. வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாத ஒழுக்கம்னா அது அகத்திணை. மன்னன் கொடை புகழ் முதலில் சிறப்பித்து பாடுவது எது? பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பற்றி கூறுவது பாடான் திணையா? ஆமாங்க மேடம். வாகை திணைக்கிறது இரு பெரும் வேந்தர்களும் போர்ல வெற்றி பெறுவாங்க. அதுல ஒருத்தர் வெற்றி பெறுவது வெற்றி வாகையை சூடி வருவதுதான் வாகை திணை. பொருந்தாத காதலை என்னன்னு சொல்லுவாங்க? கரெக்ட். வெரி குட். அடுத்து ஸ்காலர்களை முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது? ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா இது? புரிஞ்சது மேம். ஓகே, ஃபைன். இதுல வேற ஏதாவது கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது? சரி, நாளைக்கு அவங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. மீதி இன்னும் இருக்கிற இன்னும் 4 லெசன் இருக்கு, அதையும் பார்த்தலாம். சரிங்களா? வேற நீங்க தனியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் மைண்ட்ல உட்காராது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லும் போது நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல உட்காரும். ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்களா? இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்ல உங்களுக்கு இந்த யூனிட் 8 கம்ப்ளீட்டடா முடிஞ்சிடும். யூனிட் 8 கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. நன்றிங்க மேடம்.